ஆர்ஆர்பி என்டிபிசி தேர்வு எழுதும் அனைவருக்கும் அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சார்பாக வாழ்த்துக்கள். வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிவைக்கியோட 18வது கிளாஸில் இருக்கோம். ஓகேங்களா. ஸோ 90% வந்து 85% இது வரை கம்ப்ளீட் பண்ணிக்கோம். இன்னையோட இதை நீங்கள் பார்த்து முடிக்கும்போது நம்ம 90% வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதே இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் 18 days நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் 1800 கொஷின்ஸ், அதுக்கப்புறம் 3 டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதில் 2100 கொஷின்ஸ். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கிளாஸில் 18 கிளாஸஸ்னால் கிளாஸுக்கு ஆவரேஜாக 20-25 அப்படின்னு நம்ம போட்டால் கூட ஸோ ஒரு 400 கொஷின்ஸ். ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம 2500 கொஷின்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவாக நம்ம இந்த இதே சேர்த்து 180 அப்படின்னு 18 கிளாஸஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா கூட அதில் 40 ஜென்ரல் அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஸோ அதுவே வந்து அரௌண்ட் 500 கொஷின்ஸ் வந்து அண்ட் ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிஷ்னலாக பாயிண்ட்ஸ் பார்த்துருவோம். ஸோ அதில் வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 2000 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ அதை கன்சாலிடேட் பண்ணி ரிவைஸ் பண்ணாவே நமக்கு ஓரளவுக்கு வந்து நமக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா. ஏன்னா ஹிஸ்ட்ரியெல்லாம் வரும்போது நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாகவே நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஓகே, இப்போ கிளாஸுக்கு போகலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ இதில் யாரெல்லாமே வந்து சந்திரகுப்தா 2வோட 9 ஜெம்ஸ். ஓகேங்களா. ஸோ சந்திரகுப்தா 2 வந்து குப்தா எம்பரர். அவர் வந்து பார்த்திங்கன்னா நவரத்னாஸ்னு அவரோட கோட்டில் 9 பேர் வச்சுருந்தார். அவங்கள நவரத்னாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் யார் அந்த நவரத்னாஸ் இருக்கிறவங்க அப்படின்னா வராஹமிஹ்ரா. ஓகேங்களா. வராஹமிஹ்ரா வந்து நவரத்னா இருக்கிறாங்க. ஸோ விஷாகதத்தா வந்து பார்த்திங்கன்னா முத்ரா ராட்சஸா அப்படின்னு ஒன்று எழுதியிருப்பார். ஓகேங்களா. ஸோ பிரம்மகுப்தா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு மேத்தமெட்டிஷியன். மொகல் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்திஸ்ட் ஸ்காலர். ஓகேங்களா. ஸோ புத்தருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவர். ஓகேங்களா. ஸோ இந்த மற்ற நவரத்னாஸ் யாரெல்லாம் அப்படின்னா வந்து அமரசிம்ஹான்னு ஒரு சான்ஸ்கிரிட் போயிட்டு இருப்பார். ஓகேங்களா. ஸோ அமரசிம்ஹா இவர் வந்து ஒரு பொயட்டு. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்வந்திரி வந்து பார்த்திங்கன்னா டாக்டர், டிடின்னு ஞாபகம் வச்சுங்க. தன்வந்திரி வந்து ஒரு ஃபிசிஷியன். ஓகேங்களா. ஃபிசிஷியன். ஓகே, நான் நவரத்னாஸ், ஓகே, குப்தா பீரியடுக்கு நவரத்னாஸ் நான் எழுதுகிறேன். ஓகேங்களா. ஸோ அப்புறம் வந்து ஹரிசேனா. ஓகேங்களா. ஸோ ஹரிசேனா. காளிதாசா நமக்கு தெரியும், ட்ராமா எழுதுறவர். ஓகேங்களா. காளிதாசர். ஓகேங்களா. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அபிஞான சகுந்தலம், விக்ரமோர் வசியம் அதெல்லாம் எழுதியிருப்பார். ஓகேங்களா. அப்புறம் வந்து கஹாபனாக்காங்கிற ஒரு ஆஸ்ட்ராலஜர். ஓகேங்களா. கஹாபனாக்கா வந்து ஆஸ்ட்ராலஜினா ஜாதகம் பார்க்குறவங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வராஹமிஹ்ரா வந்து ஆஸ்ட்ரோனாமர், வானவியல் சாஸ்திரர். ஓகேங்களா. ஸோ ஆஸ்ட்ரோனாமர் அப்படின்னா ஸோ இருக்கிறத அப்சர்வ் பண்ணுறவங்க. ஓகேங்களா. ஆஸ்ட்ரோனாமர் இவர். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வராருச்சி அப்படின்னு ஒரு கிராமர் எழுதினவர். வராருச்சி கிராமரியன். அப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வேதபட்டாங்கிற ஒரு மெஜிஷியன் இருந்தார். வேதபட்டாங்கிற ஒரு மெஜிஷியன். ஓகேங்களா. ஸோ அடுத்து குப்தா எம்பையர் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ குப்தா எம்பையர் நமக்கு தெரியும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3rd century ADயில் வந்தது. ஸோ ஃபவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகுப்தா. ஓகேங்களா. ஸ்ரீகுப்தா வந்து ஒரு 240 BCயில் பீகாரில் இருக்கிற பாட்னாவை கேபிட்டலாக வச்சு தான் இதை ஃபைண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரகுப்தா 1. ஸோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரூலர்ஸ் எல்லாம் வர்றாங்க. ஓகேங்களா. ஸோ அப்புறம் சந்திரகுப்தா 1, அப்புறம் வந்து சமுத்திரகுப்தா, அப்புறம் சந்திரகுப்தா 2, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குமாரகுப்தா தான் நலந்தா யூனிவர்சிட்டியை கட்டுறாரு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கந்தகுப்தாவோட பீரியடில் தான் ஹூனாஸ் அப்படிங்கிற ட்ரைப்ஸ் வந்து இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கந்தகுப்தா. லாஸ்ட் ரூலர் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுகுப்தாவோட குப்தா எம்பையர் வந்து முடிஞ்சிருது. ஓகேங்களா. லாஸ்ட் ரூலர் வந்து விஷ்ணுகுப்தா. ஸோ சமுத்திரகுப்தா தான் பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணுவார். ஸோ இதில் லிச்சாவி அப்படிங்கிற ஒரு ஏரியாவோட பிரின்சஸை சந்திரகுப்தா 1 வந்து கல்யாணம் பண்ணுவார். ஓகேங்களா. ஓகே. குமாரகுப்தா வந்து நமக்கு அந்த நலந்தா யூனிவர்சிட்டியோட ஃபவுண்டர். ஓகே. அடுத்து ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் ஃபார்மர்ஸ் ஆர் ஹார்ட் ஒர்க்கிங், சம் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன்ஸ் ஆர் ஃபார்மர்ஸ். ஓகே. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கன்க்ளூஷன் பண்ணுவோம். எஸ், கரெக்ட். எல்லா ஃபார்மரும் ஆல் ஏஇஎஸ்பி இன்னைக்கு காலையில் பார்த்துருப்போம்ல, ஆல் ஏஇஎஸ்பி அப்படின்னா சம் பிஇசிஏ கரெக்ட். ஓகேங்களா. அப்போ ட்ரூ. இந்த கன்க்ளூஷன் இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி ட்ரூ. ஓகேங்களா. ஸோ யாரை வந்து ஃபாதர் ஆஃப் ஜாகிரஃபி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா எராட்டோத்தனஸ்.
ஓகேங்களா, எராட்டோதெனிஸ். ஸோ அதே மாதிரி நம்ம நேற்று பார்த்தோம் ஃபாதர் ஆஃப் அரிஸ்டாட்டில் வந்து ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி. அரிஸ்டாட்டில் வந்து ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி அப்படின்னு. ஸோ ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெரோடாட்டஸ். ஹிஸ்ட்ரி வந்து ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி வந்து ஹெரோடாட்டஸ். ஸோ மெடிசின் வந்து ஹிப்போக்ரேட்ஸ். ஓகே, டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்போக்ராட்டிக் ஓத் அப்படின்னு ஒன்று எடுப்பார். ஓகே, ஹிப்போக்ரேட்ஸ் வந்து ஃபாதர் ஆஃப் மெடிசன். ஸோ நேற்றே வந்து இந்த ஜுவாலஜி, அதுக்கப்புறம் பாட்னி, அப்புறம் மேக்ஸு அதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, அது கூட இதையும் சேர்த்து எழுதிக்கங்க. ஓகேங்களா, ஓகே. குவாட்சைட் அப்படிங்கிறது மெட்டமார்பிக் ராக். ஓகேங்களா, குவாட்சைட் வந்து இட் இஸ் அ மெட்டமார்பிக் ராக். ஓகே, ஸோ நமக்கு அந்த ராக் சைக்கிள் தெரியும். 3 டைப் ஆஃப் ராக்ஸ்: இக்னியஸ், செடிமெண்ட்ரி, மெட்டமார்பிக். ஓகேங்களா, ஸோ இக்னியஸ் ராக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ மால்டன் லாவாலேருந்து வரும். ஓகேங்களா, ஸோ மால்டன் லாவாலேருந்து வரும். அதுக்கு வந்து பிரைமரி ராக்ஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, பிரைமரி ராக்ஸ். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எரோஷன், அதில் வந்து செடிமெண்ட்ஸாக மாறும். ஓகேங்களா, இந்த செடிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து செடிமெண்ட்ரி ராக்காக மாறும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா லித்திஃபிகேஷன். ஓகேங்களா, லித்திஃபிகேஷன் மூலமாக செடிமெண்ட்ரி ராக்காக மாறும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் ப்ரெஷர் மூலமாக எல்லாமே மெட்டமார்பிக் ராக்காக மாறும். ஓகே, மார்ஃப்னா சேஞ்சு. ஓகேங்களா, மெட்டமார்பிக் அந்த சேஞ்ச் நடக்கும், மெட்டமார்பிக் ராக்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் ப்ரெஷர்னால, எதுனாலும் ஹீட் அண்ட் ப்ரெஷருக்கு சப்ஜெக்ட் ஆச்சு அப்படின்னா வந்து அது மெட்டமார்பிக் ராக்காக மாறும். திரும்ப வந்து இதெல்லாம் மெல்ட் ஆச்சு அப்படின்னா மேக்மாவாக மாறி, ஓகேங்களா, ஸோ கூலிங் ஆஃப் மால்டன் மேக்மாவில் இக்னியஸ் ராக்ஸாக ஃபார்ம் ஆகும். சரிங்களா, ஓகே. ஸோ குவாட்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ மெட்டமார்பிக் ராக். ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு கொஷின் கேட்பாங்க. ஸோ இது கொடுத்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, ஸோ இதை நான் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். அண்ட் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஸோ இது ஜம்பிளிங்கில் வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை பேஸ் பண்ணி இன்னொரு ஃபாலோ அப் கொஷின் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நீங்கள் ஏதாவது பேப்பரில் ரஃபாக எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுறாதீங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதே கொஷின் திரும்ப ஒன்று வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்துறேன். இந்த இன்புட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இந்த மாதிரி அவுட்புட் வரும். ஓகேங்களா, ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. ஸோ வாட் இஸ் ஸ்டெப் 2ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஸ்டெப் 2ல் என்ன இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஸ்டெப் 1ல் டோக்கியோ 1 1 2 2 3 3 எதுவுமே மாறல. ஸோ 1 2 3 அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கே when percentage SSR இது 1 2 3 இது மாறாமல் எங்கே இருக்குது, இதில் இருக்குது, இதில் இருக்குது. ஓகேங்களா, அப்போது செகண்ட் வராது, ஃபோர்த் வராது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த அட்டு எங்கே போயிருக்குன்னு பாருங்கள். இது 1 2 3 4th பிளேஸில் இருக்கிற அட்டு வந்து இங்கே போயிடுச்சு. 7th பிளேஸில் இருக்கிற வி வந்து இங்கே வந்துருச்சு. அப்போ 1 2 3 7 4. ஓகேங்களா, அப்போ 1 2 3 4 5 6 7னா ஸோ when percentage SSR 7 4 தானே, அப்போ U2 வரும். U2 அவ்வளோதான், இங்கே வருது. இங்கே 2Uன்னு இருக்குது, அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம். ஸோ எந்த ஸ்டெப்பு கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், இங்கே நம்பர் போடுங்க, அந்த நம்பர் எங்கே மாறுதுன்னு பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இது 1 2 3 அப்படியே இருக்குது, 4 7 வந்து 7 4ஆக இருக்குது, இங்கேயும் 7 4 பாருங்கள், நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, ஓகே. ஸோ 1 2 5 டேஷ். ஓகேங்களா, ஸோ 1 5 29 டேஷ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 5 29 டேஷ். இது கொஞ்சம் ட்ரையல் அண்ட் எரரில் தான் போடணும். ஸோ 4 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 24. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு என்னென்ன கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது இப்படி பார்த்தீங்கன்னா 1 × 4 + 1 = 5. ஓகேங்களா, அதுக்கப்புறம் 5 × 4 + 1 = 21 வராது. ஓகேங்களா, இல்லைன்னா 1² + 4 வந்து பார்த்தீங்கன்னா 5, 5² + 4 வந்து பார்த்தீங்கன்னா 29. அப்போ 29² + 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 29² 2 900 9 - 60 841 + 4 845. ஸோ 845 நமக்கு ஆப்ஷன்லேயே இல்லை, அப்போ இதுவும் கிடையாது. ஓகே, ஸோ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ அப்போ வேறு என்ன இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது 1 × 1 = 1. ஓகேங்களா, அடுத்து 2² + 1 = 4 + 1 = 5. அடுத்து 3³
plus 2 equal to 27 plus 2 equal to 29. இந்த மாதிரி வருதுங்களா? அடுத்து 4 power 4 plus 3 ட்ரை பண்ணலாம். ஸோ 4 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 16, 4 cube 64, 4 power 4 வந்து 64 into 4 256 plus 3 equal to 259. ஓகேங்களா? ஸோ 259 தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சில இது ட்ரையல் அண்ட் எரர் வந்து 2-3 வாட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ பட் என்னென்னா நம்ம வேறு ஏதாவதுல சம்மில் நம்ம டைம் சேவ் பண்ணுவோம், அதை வச்சு நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஒரு சர்க்குலர் பாத்தில் மூவ் பண்ணுறாங்க. அன்ஷ் வந்து 18 நிமிஷம் எடுக்கிறாரு. அதே மாதிரி சித்தி வந்து 12 நிமிஷம் எடுக்கிறாங்க. ஸோ 2 பேரும் ஒரே பாயிண்டில் ஒரே டைரெக்ஷனில் போனால் எப்போ மீட் பண்ணுவாங்க? ஸோ இந்த மாதிரி சர்க்குலர் ஏரியாவை வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு டைம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ திரும்ப எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி சர்க்குலர் ஏரியா 2 பேரும் ஒரே டைரெக்ஷனில் போகிறாங்க அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும். ஆப்போசிட்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் ரவுண்டுக்குள்ளேயே மீட் பண்ணிடுவாங்கல்ல. ஓகே. ஸோ அப்போ எல்சிஎம் ஆஃப் 18 and 12 வந்து பார்த்தீங்கன்னா 36. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ 36 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ 36 மினிட்ஸ். ஏன்னா 36 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 2 ரவுண்டு முடிச்சிருப்பாங்க. ஸோ சித்தி வந்து பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டு முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் 36 மினிட்ஸில் மீட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ சிடாக் இதில் எந்த ப்ராஜெக்ட் வந்து சிடாக் ஓடுதுன்னா ப்ராஜெக்ட் ஜத்தன். ஓகேங்களா? ஸோ ப்ராஜெக்ட் ஜத்தன் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர் டிஜிட்டலில் லைவ் மியூசியம்ஸ் வந்து அவங்களோட கலெக்ஷனை மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ ஆன்லைனில் மியூசியம்ஸ் வந்து மேனேஜிங் கலெக்ஷன்ஸ், அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ மேனேஜிங் த டேட்டா பேஸ் அதெல்லாமே. ஓகேங்களா? ஸோ ப்ராஜெக்ட் பாரத்மாலா வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ப்ராஜெக்ட்டு, ஸோ ஹைவே கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸையும், ஓகேங்களா, 500+ டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸை கனெக்ட் பண்ணுறது. ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ஹைவேஸில் வரும். ப்ராஜெக்ட் ஜோசிலா வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரையும் லடாக்கையும் ஜோசிலா பாஸ் வழியாக கனெக்ட் பண்ணுறது. காஷ்மீர் அண்ட் லடாக்கை கனெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா பனிக்காலத்தில் லடாக் வந்து டோட்டலாக கட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஜோசிலா பாஸ் அந்த டனல், இப்போ ஜோசிலா டனல் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது வழியாக ஆல்ரவுண்ட் தி இயர் 365 டேஸும் கனெக்டிவிட்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ராஜெக்ட் சாத் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ அது வந்து ஹியூமன் கேபிட்டலை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நித்தி ஆயோகோடது. ஓகேங்களா? சஸ்டைனபிள் ஆக்ஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஹியூமன் கேபிட்டல், அதுதான் வந்து சாத் ஓகேங்களா? அது நித்தி ஆயோகோடது. ஓகே. ஓகே. ஸோ 6 டாய்ஸ் வந்து ஒன்னா போது ஆர்டர் அரேஞ்ச் பண்ணிக்காங்க. லோவர் மோஸ்ட்டாக 1 நம்பர் பண்ணிங்க. அப்போ ஸோ 1 2 3 4 5 6 இதுக்கு கீழே இருக்கிறத 1 இது பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ஈச் டாய் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டு. மொத்தமாக 6 கலர்: பர்பிள், பிங்க்கு, ஒயிட்டு, எல்லோ, ரெட்டு, கிரே. ஸோ பர்பிள் வந்து ஈவன் பொசிஷனில் இருக்குது, ஆனால் டாப்பில் இல்லை. ஓகேங்களா? ஸோ பர்பிள் வந்து ஈவன் பொசிஷனில் இருக்குது, ஆனால் டாப்பில் இல்லை. அப்போ இங்கே பர்பிள் இருக்கலாம், இல்லை இங்கே பர்பிள் இருக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேறு என்ன, ரெட் டாய் வந்து ஒயிட்டுக்கோ எல்லோக்கோ பக்கத்தில் இருக்கக்கூடாது, அது சொல்லிட்டாங்க. அப்போ கிரே வந்து பார்த்தீங்கன்னா 5th பொசிஷன். ஸோ கிரே டாய் இஸ் அட் த 5th பொசிஷன். ஸோ இங்கே ஏன் 2 எழுதுகிறோம் அப்படின்னா வந்து ஏன்னா நமக்கு பர்பிள் 4 இதான் தெரியும், ஆனால் 6 இல்லைங்கிறது மட்டும் தெரியும். ஸோ கிரே வந்து ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி இங்கே எழுதுகிறோம், இங்கே ஒரு பாசிபிலிட்டி எழுதுகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ கிரே வந்து 5th பொசிஷன். ஸோ பிங்க்குக்கும் ஒயிட்டுக்கும் நடுவில் 2 டாய் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிங்க்குக்கும் ஒயிட்டுக்கும் நடுவில் 2 டாய் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ பிங்க் இங்கே வந்துச்சுன்னா ஒயிட் இங்கே வர முடியாது. ஓகேங்களா? அப்போ பிங்க் ஆர் ஒயிட்டுக்கு நடுவில் 2 டாய் இருக்குது, பிங்க் ஆர் ஒயிட்டு. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொசிஷனில் பிங்க் டாய் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிங்க் எழுதுனோம்னா இங்கே ஒயிட் வரும், இங்கேயும் அதே பாசிபிலிட்டி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குது, இங்கே பிங்க் எழுதுனா இங்கே ஒயிட் வரும். ஆனால் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்டுங்க, ஒயிட் டாய் இஸ் நாட் அட் த பாட்டம்னு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாசிபிலிட்டியை நம்ம அடிச்சிடலாம். ஸோ இந்த பாசிபிலிட்டியை நம்ம அடிச்சிடலாம், ஏன்னா இங்கே ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, அதனால் இதை அடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே. பிங்க்கு வந்து 2லேயுமே மேலே தான் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி ரெட் டாய் இஸ் நாட் அட்ஜசன்ட் டு ஒயிட் ஆர் எல்லோ. ஓகேங்களா? ஸோ ரெட் இஸ் நாட் அட்ஜசன்ட் டு ஒயிட் ஆர் எல்லோ. அப்போ ரெட் வந்து இங்கே வந்துச்சு அப்படின்னா, இங்கே வந்துச்சுன்னா ஒயிட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, இங்கே வந்துச்சுன்னா எல்லோவுக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போது இங்கே வந்துச்சுன்னா ரெட்டு,
இங்கே எல்லோ. அப்போ இதுதான் கரெக்ட். ஓகே, அப்போ இது படியும் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க். ஓகேங்களா. there are two ties between pink and white tie where pink tie is above the white. ஓகேங்களா. பிங்க் வந்து ஒயிட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்போ பிங்க் தான் மேலே, ஒயிட் தான் கீழே. இல்லைனா இங்கே ஒயிட் இங்கே பிங்க் வர வாய்ப்பு இருக்குது, ஆனால் இது கொடுத்துட்டாங்க பிங்க்குக்கு மேலே தான் ஒயிட் அப்படின்ட்டு. ஓகே, அப்போ இதுதான் நம்ம கரெக்டான ஆர்டர். ஓகே, அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிங்க். விச் பொசிஷன் இஸ் பிங்க் டை? 6th பொசிஷன். சரிங்களா, அவ்வளோதான். ஓகே, ஸோ பார்க்க தான் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுங்க, கொஷின் பெருசாக இருந்துச்சுன்னா டேட்டா ரொம்ப கிளியராக இருக்குன்னு அர்த்தம். கொஷின் சின்னதாக இருந்துச்சுன்னா டேட்டா வந்து கொஞ்சம் ஆம்பிகஸாக இல்லை வேகாவோ இல்லை கிளியராகவோ இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பெரிய கொஷின் வந்து பெட்டர். ஓகேங்களா. ஓகே, ஸோ டேஷ் வேர் த ஃபர்ஸ்ட் டு டிஸ்கவர் சி ரூட் டு இந்தியா? போர்ச்சுகீஸ். ஓகேங்களா. ஸோ போர்ச்சுகீஸ் தான் இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு சி ரூட் கண்டுபிடிச்சாங்க. உங்களுக்கு தெரியும் 1498 வந்து வாஸ்கோட காமா வந்து கண்டுபிடிச்சிருப்பார். சரிங்களா. ஸோ 1498 வாஸ்கோட காமா வந்து இந்தியா வந்திருப்பார். எங்கே லேண்ட் பண்ணால் கேலிக்கட். ஓகேங்களா. ஸோ கேலிக்கட் வந்திருப்பார். ஜமோரின் கேலிக்கட் அரசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவர் வந்து அழைச்சிட்டு போயிருப்பார். ஓகேங்களா, இவர் வரவேற்றிருப்பார். ஓகேங்களா. ஸோ போர்ச்சுகீஸ் தான் ஃபஸ்ட்டு வாஸ்கோட காமா. ஓகேங்களா. ஓகே, ஸோ பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு முன்னால் வந்திருப்பாங்க. ஆனால் ஒரு கம்பெனியாக அவங்க 1600s பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலமாக வருவாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ ஃப்ரெஞ்ச் இந்தியாவுக்கு எப்போ வருவாங்கன்னா 1669 வருவாங்க. ஓகேங்களா. ஸோ ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. டச் வந்து 1602 1604 வருவாங்க. ஓகேங்களா. ஓகே, ஸோ அக்டோபர் 2020 படி யார் பிரசிடென்ட் ஆஃப் நேபாள்? 2024 படி வந்து பார்த்தீங்கன்னா யார் பிரசிடென்ட் ஆஃப் நேபாள்னா 2025. ஸோ ராம்சந்திர பௌடேல் தான் வந்து நமக்கு பிரசிடென்ட் ஆஃப் நேபாள் 2025 படி. ஓகேங்களா. ஸோ எத்தனை மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா வந்து 15% ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் பீப்புள். ஓகேங்களா. ஸோ 15% ஆஃப் லோக்சபாவில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரோட 15%. ஓகேங்களா. ஸோ லோக்சபாவில் 100 பேர் இருந்தால் வெறும் 15 பேர். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே. ஓகேங்களா. ஸோ நம்மளோட ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எல்லாத்துலேயுமே வெறும் 15% தான் மினிஸ்டர்ஸை நம்ம அலாட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கான்னா எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. இந்த சில ஸ்டேட்லலாம் ரொம்ப கம்மியாக இருப்பாங்கல்ல, வெறும் 30 MLA அந்த மாதிரி இதில் மட்டும் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 3 + 2√5 என்ன நம்பர்னா இர்ரேஷனல் நம்பர். ஏன்னா √5 வந்து இர்ரேஷனல் நம்பர். இர்ரேஷனல் நம்பர் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் இர்ரேஷனலாக தான் வரும். அதுக்கப்புறம் அது கூட என்ன ஆட் பண்ணிங்கனாலும் அதுவும் இர்ரேஷனலாக தான் இருக்கும். ஸோ அதனால் √5 இர்ரேஷனல் நம்பருங்கிறனால இது இர்ரேஷனல் நம்பர். ஓகேங்களா. ஸோ பாரத் மாலா பரியோஜனா எதுக்குன்னா ஹைவேஸ். ஓகேங்களா. ஸோ ஹைவேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்டரப்டட் ட்ராவல் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரயில்வே கேட்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு மேலே பிரிட்ஜு கட்டுறது அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ நீங்கள் நிற்காமல் போயிட்டே இருக்கணுங்க தான் பாரத் மாலா பரியோஜனா. ஓகேங்களா. ஓகே, அடுத்து ஸோ நோ நியூஸ் பேப்பர் இஸ் ரெட் பை அன் இல்லிட்ரேட். அதாவது படிக்காதவங்க வந்து எந்த ஒரு நியூஸ் பேப்பரையும் படிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி, கல்வி அறிவு இல்லாதவங்க. ஸோ அதை வச்சு என்ன ஆல் நியூஸ் பேப்பர் ஆர் ரெட் பை போஸ்ட் கிராஜுவேட்ஸ்னா அதை வச்சு கண்டிப்பாக சொல்ல முடியும். போஸ்ட் கிராஜுவேட் தான் படிக்கிறாங்கன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அப்போ இது கிடையாது. அப்போ ஒன்லி ஏ அண்ட் பியும் தப்பு, ஒன்லி ஏவும் தப்பு. ஓகேங்களா. சம் நியூஸ் பேப்பர்ஸ் தட் ஆர் ரெட் பை போஸ்ட் கிராஜுவேட்ஸ். அதை பற்றி இந்த போஸ்ட் கிராஜுவேட்டை பற்றி இதில் கொடுக்கவே இல்லை. அப்போ நம்ம இதையும் எடுத்துக்க முடியாது. அப்போ ஒன்லி பியும் அவுட்டு. ஸோ மிச்சம் இருக்க சிஎன்டி தான். ஓகேங்களா. பட் இருந்தாலும் இதை கன்ஃபார்ம் பண்ணலாம். சம் நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் நாட் ரெட் பை இல்லிட்ரேட்ஸ். ஆமாம், நோ நியூஸ் பேப்பர்ஸ் ரெட் பை இல்லிட்ரேட்ஸ்னா ஆமாம் சில நியூஸ் பேப்பரும் இல்லிட்ரேட்ஸ் வந்து படிக்கல அப்படின்ட்டு. ரெண்டாவது நோ இல்லிட்ரேட் எவர் ரீட்ஸ் அ நியூஸ் பேப்பர்னா ஆமாம் அவங்க படிக்கலன்னு முதலியே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி. ஸோ ஒன்லி சிஎன்டி. ஓகே, அமித் வந்து ஒரு வேலையை 15 நாளில் முடிப்பார். பல்பீர் வந்து அதே வேலையை 10 நாளில் முடிப்பார். அமித் மட்டும் 3 நாள் தனியாக வேலை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பல்பீர் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ மொத்தமாக எவ்வளோ நாளில் வேலையை முடிப்பாங்க? ஸோ அமித் வந்து பார்த்திங்கன்னா 15 days, பல்பீர் வந்து 10 days. அப்போ எல்சிஎம் என்ன? ஸோ எல்சிஎம் ஆஃப் 15 and 10 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 30. ஓகே, ஸோ அமித் வந்து ஒரு நாளில் எவ்வளோ வேலை செய்வார்? அமித் வந்து 30/15 ஒரு நாள் 2 units. ஓகேங்களா. அப்போ வந்து அமித் 3 நாள் வேலை பார்க்குறாருன்னா எவ்வளோ வேலை பார்த்துருப்பாருன்னா 2 × 3 = 6 யூனிட். அப்போ ரிமைனிங் ஒர்க்கு, மிச்சம் இருக்கிற ரிமைனிங் ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 30 - 6 = 24 யூனிட். ஸோ அமித்தும் பல்பீரும் சேர்ந்து அமித் ப்ளஸ் பல்பீர் = ஸோ அமித் 2 யூனிட்னா பல்பீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ 30 / 15 = 30/10 பல்பீர்.
30 divided by 10 is equal to 3 unit. So 2 plus 3 is equal to 5 unit. ஓகேங்களா? அப்போ மிச்சம் இருக்கிற 24 ஒர்க்கை வந்து டைம் எவ்வளோ ஆகும் அப்படின்னா வந்து 24 divided by 5 equal to 4 by 5 days. ஓகே, ஸோ டோட்டல் டேஸ் எவ்வளோ? ஸோ ஆல்ரெடி 3 days வேலை பார்த்துருக்காங்க. ஸோ டோட்டல் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 plus 4 by 5 is equal to 7 4 by 5 days. ரெண்டு பேர் சேர்ந்து 7 4 by 5 டேஸில் இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து ஸோ இந்தியா குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸில் 2020 ரேங்கிங் கேட்டிருக்காங்க. ஸோ 2024 ரேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா 2024 ரேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா 39th பொசிஷன். ஸோ இந்த ரேங்கிங் யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா WIP, குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ், வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். இவங்க தான் வந்து இந்த இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ 2024 ரேங்கிங் 39th பொசிஷன். ஓகே, ஸோ ஆங்கிள் BND வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ராம்பஸ்லேயோ ஒரு பேரலோகிராம்லேயோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். ஓகே, இந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். அப்போ 7x - 30 வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 5x. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சால்வ் பண்ணோம்னா 7x - 5x இஸ் ஈக்குவல் டு 30. ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு 30. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 30 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 15 degrees. ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 15 டிகிரி. ஒருவேளை இந்த ஆங்கிள்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா இது 5xங்கனால இது 75 டிகிரி, இது 75 டிகிரி. அப்போ இது 75 டிகிரினா இதுவும் சேர்ந்து 180 டிகிரி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 105 டிகிரிஸ், இதுவும் 105 டிகிரிஸ். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 360 டிகிரிஸ் வரும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இன்டர்னல் ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம்? ஸோ n - 2 into 180 டிகிரி. n வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ், 4 - 2 into 180 டிகிரி 360. ஓகேங்களா? ஸோ நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் வந்து 2005ல் லான்ச் பண்ணுறாங்க. நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் வந்து 2005ல் லான்ச் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ கேபிட்டல் சிட்டிஸ், சைனாவோட கேபிட்டல் பெய்ஜிங், பிரேசிலோட கேபிட்டல் வந்து பிரசீலியா. ஓகேங்களா? பிரசீலோட கேபிட்டல் பிரசீலியா. ரியோ டி ஜெனீரியோ வந்து பிரசீலில் இருக்கிற இன்னொரு சிட்டி. பியூனஸ் ஏரைஸ் வந்து அர்ஜென்டினாவோட கேபிட்டல். ஷாங்காய் வந்து அதுவும் சைனாவில் இருக்கிற இன்னொரு சிட்டி, ஷாங்காய். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ண சொன்னால் ABCDEF GHIJ. ஓகேங்களா? ஸோ அப்போ GHக்கு நம்ம இது பண்ணோம். ஸோ எல்லாமே GH இருக்குது. ஓகேங்களா? ஸோ GH. அப்போ சென்டரில் என்ன வரும்? 2 எப்படி வந்துச்சுன்னா 1 into 2 வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 into 4 12, 5 into 6 30. அப்போ அடுத்து 7 into 8 56. ஓகேங்களா? அப்போ G56H. அவ்வளோ, ரொம்ப சிம்பிளாக. ஸோ நீங்கள் பேட்டர்னை பாருங்கள், ABCDEFGHIJ. ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு ரயில்வே யூனிவர்சிட்டி எங்கே இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா வதோதரா, குஜராத்தில். இந்தியாவோட முதல் ரயில்வே யூனிவர்சிட்டி வதோதரா, குஜராத். தானே டு மும்பை வந்து இந்தியாவோட ஃபஸ்ட் ரயில்வே ட்ரெயின் போனது. யூனிவர்சிட்டினா வதோதரா, குஜராத். ஓகேங்களா? ஸோ இன்டர் கவர்மெண்டல் ட்ரீட்டி எந்த இதில் இந்தியாவுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்குனா இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ், ISA. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜியிலேருந்து அதிகமாக, சூரிய ஒளியிலேருந்து அதிகமாக எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறதுக்காக பாரிஸ் கிளைமேட் அக்கார்டில் இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து உருவாக்கின ஒரு இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் வந்து இந்தியா தான். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குர்கானில் இருக்குது. ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து குருகிராம். ஸோ முதல்ல குர்கான் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான். ஓகேங்களா? ஸோ ISAனா இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ், இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ். ஓகே, ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா URLனா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். URLனா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். ஓகேங்களா? ஸோ இது என்னென்னா அட்ரஸ் ஆஃப் த வெப்சைட்டை நம்ம இது பண்ணுறோம். ஓகேங்க, URL அப்படின்னா இந்த www டாட்னு இருக்குல்ல. ஸோ HTTPS அப்படின்ட்டு இப்படி வந்து www டாட் அப்படின்னு போகல. ஸோ .google.com அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து URL, இதுதான் URL, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். ஓகேங்களா? வெப்சைட் அட்ரஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதுதான். ஓகேங்களா?
ஓகே, சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் 3:4:5 ரேஷியோவில் இருந்தால் அது என்ன? ஸோ 3:4:5ன்னு இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும் இது ஒரு சைடு, இது செகண்ட் சைடு, இது ஹைப்போடென்யூஸ். ஓகே, பித்தகோரஸ் ட்ரிப்ளெட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ பித்தகோரஸ் தியரமே எதுக்கு வரும்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு தான் வரும். சரிங்களா? 3:4:5 இருந்தால் அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ வேறு என்னெல்லாம் பித்தகோரஸ் ட்ரிப்ளெட்ஸ் பார்த்துருக்கோம்? ஸோ 8, 15, 17, அதுக்கப்புறம் வந்து 5, 12, 13 இப்படியெல்லாம் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே. ஸோ அப்புறம் இன்னொன்று வந்து 7, 24, 25. 7, 24, 25 பித்தகோரஸ் ட்ரிப்ளெட்ஸ். ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்னேஸில் இருக்கிற ஹை டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுங்க. ஓகேங்க, ஃபர்னேஸ்னால் ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, அங்கே யூஸ் பண்ண அங்கே தெர்மாமீட்டர்லாம் யூஸ் பண்ண முடியாது, அங்கே யூஸ் பண்ணுற பைரோமீட்டர். பைரோலிசிஸ் அப்படின்னா வந்து பேர்னிங் அட் ஹை டெம்பரேச்சர். ஓகேங்களா? ஸோ பைரோலிசிஸ் அப்படின்னாவே வந்து பைரோனா ஃபயர். ஓகேங்களா? ஸோ பைரோனா ஃபயர். ஸோ பைரோலிசிஸ்னால் பேர்னிங் அட் ஹை டெம்பரேச்சர். ஓகேங்களா? ஸோ பைரோ அப்படின்னா ஃபயர். ஓகே, ஸோ அம்மீட்டர்னால் நமக்கு தெரியும் ஆம்பியர் அப்படின்னு கரண்ட்டை மெஷர் பண்ணுறது. ஓகேங்களா? ஃப்ளக்ஸ்னால் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸஸ். ஸோ அந்த ஃப்ளக்ஸ் இருக்குல்ல அதை மெஷர் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ போலோமீட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓகே, அது வேறு ஏதோ ஒரு மெஷர் பண்ணுறது. ஓகே, எனிவே இதெல்லாம் இதெல்லாம் ஃபர்தராக வந்து நம்ம அந்த மேரத்தான் செஷன்ஸில் நம்ம வந்து என்னென்ன டிவைஸ் என்னென்னக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதை டெஃபினட்டாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ், என்னென்ன டிவைஸு, என்னென்ன டிசீஸ்க்கு என்னென்ன ரூட் காசு, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வைரஸ், டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ பாப்புலேஷன் ஆஃப் அ டவுன் வந்து பார்த்திங்கன்னா 10% ஒவ்வொரு வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 20,000 பீப்புள் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நெட் அடுத்த வருஷம் எவ்வளோவா இருக்கும்? ஸோ 20,000. ஸோ 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்ட்டு 110/100 ஆர் 1.1. ஓகே, இதுவும் கேன்சல் ஆகிடும். 202 × 11 22. அதுக்கப்புறம் 3 0 இருக்குது, 1 2 3. அப்போ 1 2 3. அப்போ 20,000 இருக்கிறது 22,000 மாறிடும். ஓகேங்களா? ஓகே, ஸோ அடுத்து ஸோ இதில் எது வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் வந்து டெர்மினேட்டிங் டெசிமலில் முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக முடியணும் ஒரு இடத்துல. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 29 டிவைடட் பை இது 343 அப்படிங்கிற 7 கியூபு கண்டிப்பாக ஒரு இர்ரேஷனலாக போயிட்டே இருக்கும். இங்கே வந்து இந்த 7 கேன்சல் ஆகிடும். ஆனால் 1/7 அப்படின்னு இருக்குது. ஸோ அதுவும் அன்லிமிட்டடாக போயிட்டுருக்கும். ஸோ இந்த 210 வந்து பார்த்தீங்கன்னா 11/13 முடியும். ஓகேங்களா? ஸோ 13 வந்து 0.33 அந்த மாதிரி நமக்கு போயிட்டே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டெர்மினேட்டிங் டெசிமலில் முடியணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 15 divided by 600 இதை கேன்சல் பண்ணோம், இது கேன்சல் பண்ணுவோம், 1/14 வரும். ஸோ ஈக்குவல் டு 0.025. ஓகே, ஸோ டெர்மினேட் ஆகுது, இதோட முடிஞ்சிடுது. அப்போ டெர்மினேட்டிங் டெசிமலில் இதுதான் முடியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இன்கோஸ்பார். ஓகேங்களா? ஸோ இது இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஸ்பேஸ் ரிசர்ச் அந்த மாதிரி ஏதோ வரும். ஸோ இஸ்ரோவோட முன்னோடி. ஓகேங்களா? இஸ்ரோ 1968 69 அது இஸ்ரோன்னு பேர் மாற்றுவாங்க. அதுக்கு முன்னாடி இன்கோஸ்பார்னு இருக்கும். 1962 அதை ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து ஸோ யார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் ஏன்னு இருக்குல்ல, அது ஆரம்பத்தில் இது பண்ணுவோம் ஜான் மெக்கார்த்தி அப்படிங்கிற. ஸோ மெஷின்ஸும் திங்க் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி ஸோ அதான் ஜான் மெக்கார்த்தி தான் ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத அவர் கொண்டு வந்தார். அந்த வேர்டை காயின் பண்ணது அவர் தான். ஓகேங்களா? ஸோ அலி வந்து ஒரு வேலை 8 நாளில் முடிக்கிறார், பல்வீந்தர் 10 நாளில் முடிக்கிறார், சந்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ சந்திரனையும் சேர்த்துட்டு அந்த வேலையை 4 நாளில் முடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ சந்தர் மட்டும் தனியாக வேலை பார்த்தா எவ்வளோ நாள் ஆகும்? ஓகே, 8 10 4 இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 40 வரும். எல்சிஎம் ஈக்குவல் டு 40. ஓகே, ஸோ அப்போ வந்து அலி வந்து பார்த்தீங்கன்னா அவளோட எஃபிஷியன்சி எவ்வளோனா 40 divided by 8 is equal to 5. பல்விந்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 40 divided by 10 is equal to 4. ஓகேங்களா? ஸோ எனக்கு A + B + C வந்து பார்த்தீங்கன்னா 4 நாளில் முடிக்கணும். 40 divided by 4. அப்போது ஒரு நாளைக்கு 10 யூனிட் வேலை முடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அலி வந்து 5 யூனிட் முடிப்பார், பல்விந்தர் வந்து பார்த்தீங்கன்னா 4 யூனிட் முடிப்பார். அப்போ சந்தர் வந்து பார்த்தீங்கன்னா 1 யூனிட். சந்தர் ஈக்குவல் டு 1 யூனிட். ஓகேங்களா? ஓகே, ஸோ சந்தர் ஒரு நாளைக்கு 1 யூனிட் தான் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ 40 யூனிட் இருக்கிற வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்? ஓகேங்களா? ஸோ சந்தருக்கு 40 யூனிட் இருக்கிற வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்னா 40 divided by 1 is equal to 40 days.
ஓகேங்களா. ஸோ சந்திரன் வந்து இந்த வேலையை 40 நாள் எடுத்து முடிப்பார். ஓகே, ஸோ அடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ 4 3/4 வந்து பார்த்தீங்கன்னா 4 × 4 16, 16 × 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19 டிவைடட் பை 4 மைனஸ் 10/3 10/3 டிவைடட் பை, ஸோ 3/4 மைனஸ் 3/5, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 15/20 மைனஸ் 12/20. ஓகேங்களா, 12/20 ப்ளஸ், ஸோ இது கேன்சல் ஆகிடும். ஸோ 3/9 இது கேன்சல் ஆகும், 3 மாறிடும் ப்ளஸ் 1/3. ஸோ கிடைக்கிற கேப்பில் அதெல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணி விட்டுறணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 57 மைனஸ் 40 டிவைடட் பை 12 டிவைடட் பை 12 எல்சிஎம் எடுக்கிறம்போது. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 15 மைனஸ் 12 3/20 ப்ளஸ் 1/3. ஓகே, ஸோ அடுத்து இங்கே வரும்போது, ஸோ 57 மைனஸ் 40 வந்து பார்த்தீங்கன்னா 17 டிவைடட் பை 12, டிவிஷன் வந்து இன்டூவாக மாறிச்சுன்னா 20 மேலே போயிடும், 3 கீழே வந்துடும் ப்ளஸ் 1/3. சரிங்களா, ஸோ 20 மேலே போயிடும், ஏன்னா டிவிஷனை இன்டூவாக மாறிடும் போயிடும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 4ஆல் டிவைட் பண்ணி இது 5. ஸோ 85 டிவைடட் பை 9 ப்ளஸ் 1/3. ஓகேங்களா, ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா 85/9 ப்ளஸ் 3/9 equal to 88 divided by 9. So 9 times வந்து பார்த்தீங்க அப்படின்னா 81, மிச்சம் 7 இருக்கும். ஸோ 99 9/7. ஓகே, ஸோ 9 × 9 81, 81 + 8 + 7 88. ஓகேங்களா, ஸோ 9 7/9 தான் ஆன்சர். ஓகே, ஸோ யார் வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அக்டோபர் 2020, ஓகேங்களா. ஸோ 2020 ஓல்டு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ 2025 இந்த கிளாஸ் எடுக்கும்போது, ஸோ நம்மளோட அட்டார்னி ஜெனரல் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மார்ச் 2025 அட்டார்னி ஜெனரல் வந்து ஆர் வெங்கடரமணி. ஓகேங்களா, ஓகே. ஸோ அதே மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, ஸோ ஏஜி வந்து இவர். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா. Justice Sanjeev Khanna. So 51st Chief Justice. So 51st Chief Justice. ஓகேங்களா, ஓகே. ஸோ ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸை விட 50% ஃபாஸ்ட்டாக போகுது. ஸோ ரெண்டுமே வந்து கர்னல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பனிப்பட்டை ரீச் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரெண்டுக்குமான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75 கிலோமீட்டர். ஓகேங்களா, ஸோ அந்த பட் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து 12.5 மினிட்ஸ் ஸ்டாப் ஆகுது. பஸ்ஸோட ஸ்பீடு என்ன? ஓகேங்களா, ஸோ 75 அப்படிங்கிறது அந்த டிஸ்டன்ஸ் ரீச் பண்ணால் பஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் ஒரு பர்டிகுலர் டைமில் போகுது. ஓகேங்களா, ஸோ ஏன்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். ஓகேங்களா, ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இது வந்து பஸ்ஸோட ஸ்பீட், பி வந்து பஸ்ஸோட ஸ்பீட். அதே டிஸ்டன்ஸை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ட்ரெயின் வந்து டி வந்து ட்ரெயினோட ஸ்பீட்னு வச்சுக்கலாம். ஆனால் டைம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸை விட உங்களுக்கு 12.5 மினிட்ஸ் கம்மியாக ட்ராவல் பண்ணி அந்த நின்ன டைம். ஓகேங்களா, அப்போ ஸோ ட்ராவல் பண்ண டைம் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ நின்ன டைமை நம்ம சப்ராக்ட் பண்ணிடணும். ஓகேங்களா, பட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வந்து 1.5 டைம்ஸ் த ஸ்பீட் ஆஃப் த பஸ். ட்ரெயின் வந்து 1.5 டைம்ஸ் பஸ்ஸோட ஸ்பீடை விட ஃபாஸ்ட்டாக போகுது. அப்போ இந்த 75 என்ன ஆகும் அப்படின்னா வந்து 1.5b இன்ட்டு டி மைனஸ் 12.5. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லலாம். ஏன்னா 75 ஈக்குவல் டு பிடி, இது 75 ஈக்குவல் டு 1.5b இன்ட்டு டி மைனஸ். ஸோ 1 and 2 நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது, ஓகேங்களா, ஸோ ஈக்குவேட்டிங் 1 and 2, ஈக்குவேட்டிங் 1 and 2. So bt is equal to 1.5 b into t minus 12.5. ஓகேங்களா, ஸோ பியும் பியும் இந்த பக்கம் இருக்கிறது கேன்சல் ஆகிடும். அப்போ t is equal to 1.5t minus 12.5 into 1.5. ஓகேங்களா, ஸோ இந்த பக்கம் வரும்போது 1.5t minus t is equal to 12.5 into 1.5 அப்படியே வச்சுக்கங்க. ஸோ சால்வ் பண்ணாதீங்க, ஏன்னா இங்கே சால்வ் ஆக வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் தேவையில்லாமல் சால்வ் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ 1.5t minus t வந்து 0.5t ஈக்குவல் டு
12.5 into 1.5. ஓகே ஸோ இதுவும் கேன்சல் 3 வரும். 0.5 1.5 கேன்சல் இங்கே 3 வரும். அப்போ t is equal to 12.5 into 3 is equal to 37.5 minutes. ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 37.5 மினிட்ஸ். ஓகேங்களா ஸோ நம்ம வந்து மினிட்ஸில் எடுத்திருக்கோம், பட் நம்ம கிலோமீட்டர் பர் ஹவரில் மாற்றணும். ஓகே ஸோ 37.5 நம்ம கிலோமீட்டர் பர் ஹவரில் மாற்றணும் அப்படின்னா வந்து ஸோ நமக்கு ரஃபாக வந்து 6/10 அந்த மாதிரி வரும். ஓகேங்களா ஸோ 75 ஓகே இல்லைன்னா இது மினிட்ஸ்லேயே வச்சுக்கலாம். ஓகே ஸோ இப்போது இந்த கொஷினுக்கு இது மினிட்ஸ்லேயே வச்சுக்கலாம். ஓகேங்களா ஸோ அதாவது பஸ் வந்து 37.5 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஓகேங்களா ஸோ 37.5 மினிட்ஸில் 75 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்குன்னா 1 மினிட்டில் 2 கிலோமீட்டர். ஏன்னா இது கீழே வந்துச்சு அப்படின்னா வந்து ஸோ 1 மினிட்டில் 2 கிலோமீட்டர். அப்போ 1 ஹவரில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணும்? 120 கிலோமீட்டர். 1 மினிட்டில் 2 கிலோமீட்டர்னா 1 ஹவரில் 120 கிலோமீட்டர். அப்போ ஸ்பீடு வந்து 120 கிலோமீட்டர் பர் ஹவர். அவ்வளோதான். ஓகேங்களா அப்போ நமக்கு சால்வ் ஆயிடுச்சு ஈஸியாக. ஓகேங்களா ஸோ நம்ம சில இந்த இடத்துலலாம் தேவையில்லாமல் நம்ம இங்கேயே வந்து 12.5 into 1.5 நம்ம சால்வ் பண்ணிட்டு 18.75 கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா ஓகே ஸோ இந்த ஷேப்போட காம்பவுண்ட் ஏரியா கேட்டிருக்கு, அந்த காம்பவுண்ட் ஷேப்போட ஏரியா கேட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இதை ஸ்ப்ளிட் பண்ணோம்னா இது நமக்கு ஒரு ரெக்டாங்கிளாக மாறிடும். அப்போ இதோட ஏரியா வந்து 19 into 6. இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்டையர் 19, இது வந்து 6. அப்போ இது வந்து சாரி இது என்டையர் 19, இது வந்து 12. அப்போ இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 19 minus 12 7. ஓகேங்களா ஸோ அப்போ இதோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1/2 into 7 into 6 அவ்வளோதான். ஓகேங்களா ஸோ அப்போது 19 into 6 எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 19 into 5 வந்து 95 ஆர் 6 into 20 வந்து 120. அதுலேருந்து ஒரு 6 சப்ராக்ட் பண்ணால் 114. ஓகே 19 into 6ங்கிறது நம்ம கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியும். அதே 6 இன்ட்டுன்னு பார்த்தா 6 into 20 வந்து 120. அதுலேருந்து ஒரு 6 மைனஸ் பண்ணுறோம், ஏன்னா இங்கே 19 இருக்குது. ஓகேங்களா அப்போ 114. ஓகே அப்போ வந்து அடுத்து 1/2 into 7 into 6. ஸோ ஹாஃபும் இது கேன்சல் ஆனால் 3 ஈக்குவல் டு 21. ஸோ 114 + 21 135 ஸ்கொயர் யூனிட்ஸ். அவ்வளோதான் ஸ்கொயர் யூனிட்ஸ் 135 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே ஸோ மகாரத்னா பிஎஸ்யூ என்ன அப்படின்னா வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். ஓகேங்களா ஸோ 1957 செகண்ட் 5 இயர் பிளான் அப்போ ஆரம்பிச்சு சோவியத் யூனியனோட ஹெல்ப் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மகாரத்னா பிஎஸ்யூ. ஓகேங்களா ஸோ இருக்கலே பிஎஸ்யூவில் பெருசு. ஸோ நம்ம பார்த்துருக்கலாம் ஸோ ஏதோ 30,000 crores 20,000 இதுக்கு முன்னால் இருக்கிற கண்டிஷன்ஸில் பார்த்துருப்போம். ஓகேங்களா ஸோ ஆவரேஜாக 3 இயர்ஸில் ஒரு டேர்ன் ஓவர், ஒரு ப்ராஃபிட், அதோட அசெட் எல்லாமே வச்சு அது கொடுப்பாங்க அப்படின்னு. ஓகேங்களா ஓகே அடுத்து ஸோ மொத்தமாக 5625 பிளான்ட்டை ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸில் பிளான் பண்ணணும். அப்போ எத்தனை ரோ இருக்குது? இந்த ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ்னாவே இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேங்களா ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் காலம்ஸ்னால் x into x. ஓகேங்களா ஸோ அப்போ இது ஸோ இந்த நம்பர் 5625 பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏதாவது ஒன்றோட ஸ்கொயர் ரூட்டு. ஆனால் அதே இது இந்த லாஸ்ட் 25 இருந்துச்சுனாவே அது 5ஆல் முடிகிற ஒரு நம்பரோட ஸ்கொயர் ரூட்டு தான். ஓகேங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ரோ எத்தனை காலம்னு கேட்டிருக்காங்க. அப்போ 5625 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நம்ம கண்டிப்பாக ஒரு 4 டிஜிட் 10,000 எடுத்தாவே நமக்கு 100 தான். ஓகேங்களா அப்போ 5625 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நம்ம கண்டிப்பாக 2 டிஜிட் தான் வரும். 2 டிஜிட்டில் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. நம்ம இதை சால்வே பண்ணல. ஓகேங்களா ஸோ நமக்கு ஒரு 10,000 10,000 நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னாவே நமக்கு என்ன 100 தான் வரும். 100 into 100 10,000. அப்போ 5625 வந்து 10,000லேயும் பாதி. ஓகேங்களா அப்போ அதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சில் தானே வரணும். மிச்சம் எல்லாம் பாருங்கள் 4 டிஜிட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வர வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா எத்தனை ரோ அண்ட் காலம் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா ஓகே இப்போ 5625. ஸோ ஓகே இது வந்து 5. ஓகே அப்போ 56 வந்து எப்படி பண்ணோம் நம்ம வந்து பக்கத்து அடுத்தடுத்த நம்பர் எந்த ரெண்டாவது இதை மல்டிப்ளை பண்ண 56 வரும் அப்படின்னு பார்க்கணும். 7 8. ஓகேங்களா ஸோ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் 65 ஸ்கொயர்னா 25 போட்டுட்டு 6க்கு அடுத்த நம்பர் 7 கூட மல்டிப்ளை பண்ணி 42 போடுவோம். அப்போ 56ல் முந்தின நம்பரை போடணும் 75 ஸ்கொயர். அதுதான் 5625. ஓகேங்களா ஸோ நம்ம ஆன்சரை சால்வ் பண்ணிட்டு தான் அதாவது ஆன்சரை செலக்ட் பண்ணிட்டு தான் நம்ம சால்வே பண்ணுறோம். ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அப்ரோச் பண்ணுவோம். ஒவ்வொன்றுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பு ப்ரொசீஜர் போடவே கூடாது. ஓகேங்களா ஓகே அடுத்து ஸோ ஒரு சார்ட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஆங்கிள் இதை வச்சு நம்ம பை சார்ட் வரையணும். ஓகேங்களா இந்த டேட்டா வச்சு நம்ம பை சார்ட் இது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வரும். இதை வச்சு நம்ம பை சார்ட் வரையணும். ஸோ ஃபுட்டுக்கான ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டுருங்க. ஸோ ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா 400. ஸோ இதை டோட்டல் பண்ணிட்டு ஃபுட்டோட ஷேர் என்ன அப்படின்னு
பார்க்கணும். ஸோ பை சார்ட் அப்படின்னா டோட்டலாக வந்து 360 டிகிரி ஆங்கிள் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ஆட் பண்ணுறோம். ஸோ 150 + 400 550, 550 + 40 590, 590 + 250 740, சாரி 840, 840 + 160 1000. ஓகேங்களா? ஸோ 1000. ஸோ டோட்டலாக வந்து 1000 வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. 1000 வந்து 360 டிகிரி. அப்போது 400 வந்து எத்தனை டிகிரி? 400 is equal to x. ஓகேங்களா? அது எத்தனை டிகிரி? ஓகேங்களா? அப்போ x is equal to 360 divided by 1000 into 400. ஓகேங்களா? ஸோ 0 0 0 0 கேன்சல், இந்த 0 கேன்சல் ஆயிடும். 36 into 4 is equal to 144 டிகிரி. ஓகேங்களா? ஸோ 35 into 4 வந்து 140. அப்போ 36 into 4 144. ஓகே, ஸோ 144 டிகிரி. ஓகேங்களா? ஓகே, ஸோ எந்த இயரில் சேது பாரதம் லான்ச் பண்ணியிருக்காங்க? ஸோ 2016 சேது பாரதம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே ப்ராஜெக்ட். சேது பாரதம் வந்து ஹைவே ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஓகே, அடுத்து ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் லைஃப் கேப்பபிள் ஆஃப் இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ எதுனா செல் தான் வந்து ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் லைஃப் கேப்பபிள் ஆஃப் இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ இட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் which contains cytoplasm and nucleus. சைட்டோபிளாசமும் நியூக்ளியஸும் இருக்கிறது தான் புரோட்டோபிளாசம். சைட்டோபிளாசம்ங்கிறது என்ன? இட் இஸ் அ ஜெலாட்டினஸ் லிக்விட் இன்சைட் த செல். ஓகேங்களா? வழுவழுப்பான ஜெலாட்டினஸ், பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, ஜெலாட்டினஸ் லிக்விட் இன்சைடு செல். வேக்யூல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து செல்லுக்குள்ளே இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி. தே ஆக்ட் ஆஸ் கம்பார்ட்மெண்ட்ஸ். இது என்ன பண்ணுன்னா, தே மெயின்டைன் செல் ப்ரெஷர். ஓகேங்களா? ஓகே, ஸோ அடுத்து ஏர்லியஸ்ட் அசோகாவோட எந்த ஏர்லியஸ்ட் ஸ்கிரிப்சரை வந்து டெசிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பிராமி ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? பிராமி ஸ்கிரிப்ட். ஹரப்பன் ஸ்கிரிப்ட் வந்து இட் இஸ் க்ளோசர் டு நம்ம தமிழ்நாடோட பழைய ஓல்டு பிராமி ஸ்கிரிப்ட். பட் என்னென்னா அதை நிறையா அக்செப்ட் பண்ணாதனால இட் இஸ் ஸ்டில் அஃபிஷியல் ஸ்டேட்டஸ் வந்து அன்டெசிஃபர்ட். ஓகேங்களா? ஸோ தேவனாகிரி இது ரீசெண்டாக கொண்டு வந்த ஸ்கிரிப்ட். ஹிந்தி எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் தேவனாகிரி ஸ்கிரிப்ட். ஹரோஷ்திங்கிறதும் அசோகன் ஸ்கிரிப்ட் தான். பட் அது முன்னாலேயே அது இதுக்கப்புறம் தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பிராமி ஸ்கிரிப்ட் டெசிஃபர் பண்ணி தான் ஹரோஷ்தி ஸ்கிரிப்ட். கே வந்து சைலண்ட், ஹரோஷ்தி. ஓகேங்களா? ஓகே, ஸோ அடுத்து 1 9 25 49 பார்த்தாவே தெரியுது. இது 1 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 7 ஸ்கொயர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9 ஸ்கொயர். ஸோ 81. ஓகேங்களா? ஸோ 9 ஸ்கொயர் வந்து 81. ஓகே, ஸோ ஒரு ஷாப்கீப்பர் வந்து ஒரு மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 10% டிஸ்கவுண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஆனாலும் அவருக்கு 25% ப்ராஃபிட் வரணும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 360 இருந்துச்சுன்னா என்ன ப்ரைஸ்க்கு அவர் ஒரு இதை விற்கணும், அது மார்க்கெட் ப்ரைஸ், அதுக்கு மேலே மார்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது காஸ்ட் ப்ரைஸ். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 25% ப்ராஃபிட் வரணும். அப்போது காஸ்ட் ப்ரைஸ் வந்து 360 அப்படின்னா இதோட 25% ப்ராஃபிட் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 360 into 1.25. ஓகேங்களா? 360 into 1.25 அது வந்து பார்த்தீங்கன்னா 450 rupees. ஓகேங்களா? ஏன்னா 360யோட 25% 90 rupees, 360 கூட 90 சேர்த்துனா 450 rupees. ஓகேங்களா? இப்போது இந்த 450 வந்து நான் எக்ஸுங்கிற ஒரு ப்ரைஸை 10% டிஸ்கவுண்ட் பண்ணதுனால வர்றது. ஓகேங்களா? எக்ஸுங்கிற ஒரு ப்ரைஸை 10% டிஸ்கவுண்ட் பண்ணதுனால. ஸோ எதை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணால் 10% டிஸ்கவுண்ட் பண்ணால் 450 வரும்னா 500 நான் 10% டிஸ்கவுண்ட் பண்ணேன் அப்படின்னா வந்து 450 வரும். ஸோ 500 minus 50 equal to 450. ஓகேங்களா? ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஓகே, இதில் எந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தூர் வாசிக்காதவங்க அப்படின்னா உஸ்தாத் அம்ஜத் அலி கான். இவர் ஃபேமஸான சரோத் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர். ஓகேங்களா? ஃபேமஸான சரோத் அப்படிங்கிற
ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சின்ன கிட்டார் மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஸோ இது வந்து ஒரு சரோத் பிளேயர். ஓகே, ஸோ பிரக்யா வந்து மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ 7:6 ரேஷியோவில் இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ மேல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேல்ஸ் இஸ் டு ஃபீமேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7:6. ஸோ மேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 56 அப்படின்னா ஸோ அவங்க டோட்டல் நம்பர் எவ்வளோன்னு 7 + 6 = 13. அப்போ 7 பார்ட்ஸ் வந்து 56 அப்படின்னா 13 பார்ட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தான். ஓகே, அப்போ x is equal to 56 divided by 7 into 13. ஸோ இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 8 into 13 வந்து பார்த்தீங்கன்னா 8 into 10 80, 8 into 3 24, 80 + 24 114. சாரி 104. ஓகேங்களா. ஸோ 8 into 13 வந்து 104. 104. சரிங்களா. அப்போ மொத்தமாக 104 பேர் வந்திருக்காங்க. ஸோ ஃபீமேல்ஸ் எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க அப்படின்னா 48 ஃபீமேல்ஸ். ஓகேங்களா. ஓகே, ஸோ அடுத்து ஸோ எந்த 2 கலர் ஸ்பெக்ட்ரம் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது அப்படின்னா ஸோ VIBGYOR. ஸோ எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறது ஸோ violet red. ஓகேங்களா. ஸோ violet and red. ஓகே, ஸோ அடுத்து 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம்னா ஒன்லி கவுஸ் ஆர் மேமல்ஸ். ஓகேங்களா. அப்போ கவுஸ் மட்டும்தான் மேமல்ஸ். ஸோ கவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவுஸ் மட்டும்தான் மேமல்ஸ். ஓகே, அடுத்து நோ சயின்டிஸ்ட் ஆர் மேமல். ஓகே, ஸோ இப்போ நோ சயின்டிஸ்ட் ஆர் மேமல்னா நமக்கு 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்படி இருக்கலாம், இல்லை சயின்டிஸ்ட் வெளியவும் இருக்கலாம். எனக்கு வந்து சயின்டிஸ்ட் மேமலாக மட்டும்தான் இருக்கக்கூடாது, சயின்டிஸ்ட் கவ்வாக இருக்கக்கூடாதுங்கிறது அவசியம் இல்லை. சம் கவுஸ் ஆர் சயின்டிஸ்ட், சம் கவுஸ் ஆர் சயின்டிஸ்ட், சம் கவுஸ் ஆர் சயின்டிஸ்ட் இல்லாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஏன்னா இல்லாமல் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. நமக்கு சம் கவுஸ் ஆர் சயின்டிஸ்ட்னா கண்டிப்பாக இருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கிடையாது, ஏன்னா 2 பாசிபிலிட்டி இருக்குது. சம் சயின்டிஸ்ட் ஆர் மேமல்ஸ், நோ சயின்டிஸ்ட் ஆர் மேமல். அப்போ எப்படி சம் சயின்டிஸ்ட் ஆர் மேமல் இருக்க முடியும்? அப்போ இதுவும் தப்பு. ஓகேங்க. அப்போ நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor conclusion 2 follows. So the mean is 25, standard deviation is 5, coefficient of variation. So coefficient of variation formula என்னன்னா mean and standard deviation கொடுத்திருக்கும்போது coefficient of variation is equal to standard deviation divided by mean into 100. ஓகேங்களா. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 5, மீன் 25 into 100 வந்து ஸோ 20%. ஸோ 20% தான் நம்மளோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஓகே, அடுத்து ஸோ இதில் ப்ளஸ் ஆர் மைனஸை ஆட்டுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ எதில் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு. ஓகேங்களா. ஸோ இப்போ பொதுவாகவே மல்டிப்ளிகேஷன் தான், ஆனால் இப்போ 1 into 8 விட 1 + 8 வந்து அதிகம். ஓகேங்களா. அதே மாதிரி 1 into 9 விட 1 + 9 வந்து அதிகம். ஓகேங்களா. அந்த மாதிரி தான். ஸோ அப்போ 1க்கு மட்டும் ப்ளஸ்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு 2, 3, 4, 5, 6 எல்லாத்துக்கும் இன்டூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ போர்ட் மாஸ் ரூல் படி இப்படி வந்துடும். ஓகேங்களா. அப்போ 1 + 2 into 3 6, 6 into 4 12, 6 into 4 24, 24 into 12 120, 120 into 6 720. ஸோ அப்போ இதோட வேல்யூ 721. ஸோ எல்லாத்துக்கும் இன்டூ சப்ஸ்டியூட் பண்ணால் 720 வரும். ஆனால் இங்கே ப்ளஸ்ஸு. ஸோ என்றைக்குமே இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, 1னும் வேறு ஒரு நம்பரும் கொடுத்துருந்தாங்கன்னா மற்ற எல்லா நம்பருக்கும் 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணால் தான் ஹை வேல்யூ வரும். 1க்கு மட்டும் அந்த 1 கூட ஏதாவது ஆட் பண்ணால் அந்த மல்டிப்ளிகேஷனோட ஹையர் வேல்யூ வரும். ஓகேங்களா. அப்போ 721 தான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஓகே, ஒரு மணியை வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ், கேவால், அமித் 3 பேரும் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ ராஜீவ் இஸ் டு கேவால் இஸ் டு அமித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2:3:7 ரேஷியோவில் இது பண்ணாங்க. ஸோ கேவால், அமித் வந்து 3:7 ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேவாலுக்கும் அமித்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 7 - 3, கேவால் மைனஸ் அமித் வந்து 7 - 3 = 4. அது வந்து பார்த்தீங்கன்னா 15 rupees. ஓகேங்களா. ஸோ டோட்டல் மணி எவ்வளோ, வாட் இஸ் த சம் ஆஃப் த மணி விச் இஸ் டிவைட், டோட்டலாக எவ்வளோ பணத்தை டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ ராஜீவ் ப்ளஸ் ஸோ 4 பார்ட்ஸ் வந்து 15 வந்துச்சு. ராஜீவ் ப்ளஸ் கேவால் ப்ளஸ் அமித் வந்து பார்த்தீங்கன்னா 2 + 3 + 7 = 12. அந்த 12 யூனிட்ஸ் வந்து 4 யூனிட் 15 ரூபானா 12 யூனிட்ஸ் வந்து 15 into 3 = 45. ஏன்னா 12ங்கிறது 4 into 3, ஏன்னா 4 into 3ங்கிறது
இங்கே 4 யூனிட்ஸ் 15 ஓகேங்களா. ஸோ அதனால் 4 into 3 யூனிட்ஸ் வந்து 15 into 3 equal to 45. ஓகே. பக்ஹால் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்கே இருக்குன்னா வாரங்கல்ல இருக்குது ஓகேங்களா. ஸோ வாரங்கல் எங்கே இருக்குன்னா தெலுங்கானாவில் இருக்குது. வாரங்கல் வந்து தெலுங்கானாவில் இருக்குது ஓகேங்களா. பக்ஹால் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஓகே. ஸோ இந்த ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது ஒரு யூனிட்டு ஓகேங்களா. அப்போ அது தனியாக இருக்கும். ஓகே. ஸோ இங்கேயே வந்து இதை கேன்சல் பண்ணிடுவோம் 6 ஓகேங்களா. ஸோ 12 + 8 வந்து பார்த்திங்கன்னா 20 minus 5 into 6 30 minus 45 divided by 34 minus 19 வந்து பார்த்திங்கன்னா 15 ஓகேங்களா. ஸோ 20 minus 30 வந்து -10 minus 45 divided by 15 3 10 -10 minus 3 equal to -13. ஸோ -13 நமக்கான ஆன்சர். ஓகே. அடுத்து பாவனா வந்து பார்த்திங்கன்னா 4500 ரூபாய் ஒருத்தங்கிட்டேருந்து பாரோ பண்ணுறாங்க 15% per annum ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரே வருஷத்துக்குள்ளேயே அதை ரீபே பண்ணிடுறாங்க ஓகேங்களா. ஸோ எவ்வளோ ரீபே பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ ரீபே பண்ணுறாங்கன்னா மொத்தமாக ரீபே பண்ணணும் அப்படின்னா கிளியர் த லோன். ஷீ ஹேஸ் டு கிளியர் த லோன். இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்கல, லோனை கிளியர் பண்ணணும்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம சால்வே பண்ணாமல் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே. அது கேல்குலேஷனே போடாமல் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ 4500 ரூபா கூட ஒரு வட்டியை ரீப்ளேஸ் பண்ணணும் ஓகே. 4500 ரூபா கூட ஒரு வட்டியை சேர்த்து கொடுக்கணும் ஓகேங்களா. அப்போது 4500 ரூபாய்க்கு கம்மியாக வர வாய்ப்பு இருக்கா? இல்லை. கடன் வாங்கினதே 4500 ரூபா தான். அதே வருஷத்தில் திருப்பி கொடுக்குறாங்க. 15% தான் இயர்லி இன்ட்ரெஸ்ட். ஸோ 100% இன்ட்ரெஸ்ட்னா கூட அந்த அமௌண்ட் 4500 into 2 தான் வரும் சரிங்களா. அப்போது 53000 வர வாய்ப்பு இருக்கா? இல்லை. 49000 வர வாய்ப்பு இருக்கா? இல்லை. அப்போ 4635 ரூபா ஓகேங்களா. ஓகே. ஸோ 4500 ரூபாயை ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்க கொடுக்குறாங்க ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம நார்மலாக சால்வ் பண்ணலாம். ஸோ பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு 4500, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 15%. என் வந்து பார்த்திங்கன்னா டேஸில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ 26 மார்ச்சில், அப்போ மார்ச்சில் வந்து ஒரு 6 நாள் ஓகேங்களா. ஸோ ஜூனில் வந்து ஏப்ரலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 நாள், ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது மார்ச், ஏப்ரல், மேல வந்து ஒரு 31 நாள், ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 நாள். ஓகே. ஒன்று இங்கே வந்து 26 மார்ச் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து 5 நாள், ஏதாவது ஒன்றை வந்து கம்மி பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ ஓகே. இங்கே 26 மார்ச்லேருந்து எடுத்தோம்னா இங்கே 6th ஜூன் ஒன்று எடுத்துக்கணும். இங்கே 27th மார்ச்லேருந்து 7th ஜூன் வரைக்கும் போகலாம் ஓகேங்களா. ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 73 டேஸ் வரும் ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 73 டிவைடட் பை 365 டேஸ் ஓகேங்களா. ஸோ ஒரு வருஷத்துக்கு 73 நாள் தான் கடன் வாங்கியிருக்காங்க ஓகே. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முலா வந்து PNR/100. ரொம்ப நாளாக நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டே நமக்கு PYQவில் வரல. ஓகே. ஸோ 4500 இன்ட்டு N வந்து 15, 73 டிவைடட் பை 365 டிவைட் பை 100 ஓகேங்களா. ஸோ இதை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஸோ 5 இதுவும் கேன்சல் பண்ணால் 3 0 கேன்சல் ஆகிடும் ஓகே. ஸோ 45 into 3 வந்து பார்த்திங்கன்னா 135 rupees. இதுதான் ரேட் ஆஃப், இதான் இன்ட்ரெஸ்ட், டோட்டல் இன்ட்ரெஸ்ட். ஸோ மொத்தமாக அவங்க எவ்வளோ திருப்பி தரணும்? 4500 + 135 வந்து பார்த்திங்கன்னா 4635 அவ்வளோதான். ஸோ நம்ம இதுதான் நான் தான் சொன்னேன்ல. ஸோ நமக்கு எந்தளவுக்கு கான்செப்ட் டீப்பாக புரிஞ்சுதுன்னா நம்ம எந்த கேல்குலேஷன் நம்ம போடவே இல்லை, ஆனால் நம்ம ஆன்சர் எழுதிட்டோம்ல. ஸோ அதுதான் ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து ஸோ 109/100 டெசிமலாக நம்ம இது பண்ணோன்னா ஸோ 109 வந்து பார்த்திங்கன்னா 100 + 9 எழுதலாம் ஓகேங்களா. ஸோ 109/100 வந்து 100 + 9/100 இருக்கும். இதை தனித்தனியாக பிரித்தோம் அப்படின்னா 100 டிவைடட் பை 100 + 9/100 வரும் ஓகேங்களா. ஸோ இது 100/100 1 + 9/100. இதை ஃபர்தராக கேட்டிருந்தாங்கன்னா 1 + 9/100 வந்து 0.09. ஸோ 1.09 வரும் சரிங்களா. அவ்வளோதான். ஸோ நமக்கு இந்த ஸ்டெப்போட நிறுத்திக்கலாம். ஸோ ஏன்னா இதுதான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. 1 + 9/100 ஓகே. அடுத்து ஸோ ஒப்பேக்கில் வந்து நவம்பர் 2020 எத்தனை? நவம்பர் 2020 13 பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 2025 வந்து பார்த்திங்கன்னா 12 கண்ட்ரிஸ் இருக்காங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா 12 கண்ட்ரிஸ் இருக்காங்க இப்போதைய ஸ்டாட்ஸ் படி ஓகேங்களா. நமக்கு ஒப்பேக்னா என்னன்னு தெரியும், ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வியன்னாவில் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வியன்னாவில் இருக்குது. வியன்னா எங்கே இருக்குது? ஆஸ்ட்ரியாவில் இருக்குது.
இது போக ஒபேக் ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்குது. அந்த அந்த அது தனி, அதில் ஒரு 11 பேரோ 12 பேரோ இருப்பாங்க. அண்ட் ஒபேக் ஃபவுண்ட் பண்ணும்போது 5 பேர் தான் இருந்தாங்க. ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் 5 பேர் தான். சரிங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ 1/3 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.33, 2/5 வந்து 0.4, 4/7 வந்து பார்த்தீங்கன்னா 40/7 அப்படின்னு எடுத்துட்டோம்னா 40 வந்து 5, அப்புறம் வந்து திரும்ப ஒரு 5 இருக்கும். ஸோ 7 பாயிண்ட் சம்திங் 0.57. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட் அசெண்டிங் ஆர்டரில் 1/3 வரும், அதுக்கப்புறம் 0.4, அது 2/5 வரும், அப்புறம் 4/7. ஓகேங்களா? ஸோ 1/3, 2/5, 4/7 எங்கே இருக்குது? இதுதான். ஓகேங்களா? ஓகே. ஸோ tan a + 2 tan a + tan 3a = tan a 2 tan a 3a. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ ஞாபகம் வச்சுங்க, π/3 2π/3, அது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ வாட் இஸ் கரெக்ட் அபவுட் கிலாஃபத் மூமெண்ட் இன் இந்தியா? கிலாஃபத் மூமெண்ட் நமக்கு தெரியும் 1920 1922 வரைக்கும் நடந்த ஒரு மூமெண்ட். ஓகேங்களா? ஸோ ட்ரீட்டி ஆஃப் செவரஸ், World War I முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரீட்டி ஆஃப் செவரஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா கலீஃபாவோட பவரை வந்து எடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கலீஃபா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் லீடர் ஆஃப் முஸ்லிம்ஸ். ஓகேங்களா? வேர்ல்டு வைடு சன்னி முஸ்லிம்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அது அவர் யார்? துர்க்கியோட லீடராகவும் இருப்பார். அப்போ ரூலர் ஃபார் துர்க்கி சுல்தான், தான் ரூலர் ஆஃப் துர்க்கி. ஓகேங்களா? ஸோ அதோட பவர் எடுத்ததுனால அவருக்கு சப்போர்ட்டுக்காக, ஓகேங்களா, ஸோ துர்க்கி சுல்தானோட சப்போர்ட்டுக்காக ஆரம்பிச்சது. பட் என்னென்னா அந்த 1921-22 முஸ்தஃபா கமால் பாஷான்னு ஒரு லீடர் வந்து ஸோ அந்த இதை அபாலிஷ் பண்ணிட்டு துர்க்கியை டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக மாற்றிடுவார். அதோட வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுவும் போயிடும். ஸோ இது NCMக்கு பேரலாக நடந்துச்சு, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுக்கு பேரலாக நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ காந்தி வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி இது வந்து பார்த்திங்கன்னா இந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸை யுனைட் பண்ணுறதுக்கான ஒரு இதுன்னு பார்த்தாரு. ஸோ இட் வாஸ் லெட் பை அலி பிரதர்ஸ், மௌலானா முகமது அலி அண்ட் ஷவுகத் அலி, லெட் பை அலி பிரதர்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஜுவாலஜிக்கல் நேம் ஆஃப் ஹவுஸ் ஃப்ளை. ஓகேங்களா? ஸோ இருக்குல்ல, அதோட ஜுவாலஜிக்கல் நேம்னா மஸ்கா டொமஸ்டிகா, மஸ்கா டொமஸ்டிகா. ஹோமோ சேப்பியன்ஸ் வந்து நம்மளோட ஹியூமன்ஸோட பேர். ஓகேங்களா? ஹோமோ சேப்பியன்ஸ்னா ஹியூமன்ஸோட பேர். ஓகேங்களா? ஓகே. ஸோ a + b + c = 2s ட்ரையாங்கிள் ஏபிசியில் sin a/2ங்கிறது s - b × s - c/bc. ஓகேங்களா? ஸோ s - b - s - c/bc. ஓகேங்களா? Okay, so total number of articles that are present when Indian Constitution was implemented on 395 articles. 395 articles, 8 schedules. ஓகேங்களா? இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்தப்போ இப்போ வந்து 12 ஷெட்யூல்ஸ் இருக்குது, 400+ ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஒரு ஸ்கொயரோட டயகனல் வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். ஓகே. டயகனல் ஆஃப் அ ஸ்கொயர் வந்து √2a = 10 சென்டிமீட்டர். ஓகே. அப்போ a = 10 divided by √2. ஓகேங்களா? ஸோ 10 divided by √2 இதை வந்து நம்ம மேலே கீழே √2 × √2 மல்டிப்ளை பண்ணோன்னா, ஏன்னா நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு டெக்னிக்கலாக வேல்யூ மாற போகிறதில்ல. ஓகேங்களா? ஸோ 10√2/2ன்னு மாறும். இந்த 2வும் இதுவும் கேன்சல் ஆனால் 5 = 5√2. ஓகேங்களா? ஸோ 5√2 சென்டிமீட்டர். ஓகே. ஒருவேளை ஏரியா கேட்டாங்க அப்படின்னா வந்து 5√2 the whole square is equal to 25 × 2 is equal to 50 centimeter square. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஒரு வாட்சை வந்து ஒரு அமௌண்ட்டுக்கு செல் பண்ணுறாங்க தீபிகா, அதனால் 10% லாஸ் ஆகுது. அதே வாட்சை 140 rupees அதிகமாக செல் பண்ணியிருந்தாங்கன்னா 4% கெயின். ஓகே. ஸோ இப்போ இந்த 10% லாஸுக்கும் 4% கெயினுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 14%. இந்த 10% லாஸ்க்கும் 4% கெயினுக்கு இருக்கிறது 14%. இந்த 14% வந்து 140 rupees. ஓகேங்களா? ஸோ 14% வந்து 140 rupeesனா 1% வந்து 10 rupees. ஓகேங்களா? ஸோ 1%, அதாவது 10% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் வந்து லாஸ் ஆகிருக்கு, 4% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ் தான் கெயின். ஓகேங்களா? அப்போ 14% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் 140னா 1% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் 10 rupees. அப்போ 100% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 1000 rupees, 1%. ஓகேங்களா? ஸோ 10% ஆஃப் லாஸ்னா 10% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் தான் லாஸ் ஆகுது. அதே மாதிரி 4% கெயின்னா 4% ஆஃப்
காஸ்ட் ப்ரைஸ் தான் கெயின். அப்போ இது வந்து 14% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் தான் 140 rupees. அவ்வளோ ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஸோ அப்போ 1000 rupees. ஓகே ஓகே செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 9 articles இஸ் ஈக்குவல் டு த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 15 articles. ஓகே ஸோ இப்போ நான் வந்து 15 ஆர்டிக்கல் வச்சுருக்கேன். ஆனால் 9 நான் விற்றனாவே அந்த 15க்கான காசு எனக்கு வந்துடுது. அப்போ 6 ஆர்டிகல்ஸ் எனக்கு லாபம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம முதல்ல பார்த்தோம் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது. இது எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணுறேன்னா, ஸோ 15 ஆர்டிகல்ஸ் என்கிட்ட இருக்குது, அதில் நான் 9 விற்றேன்னா எனக்கு ப்ராஃபிட். அப்போ இதுவும் ஈக்குவல். அப்போ நான் டிவைட் பண்ணுவேன், எனக்குன்னா 1.67 வருது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணால் 1 + 0.67. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னோட காஸ்ட் ப்ரைஸ், இது வந்து என்னோட ப்ராஃபிட். ஓகேங்களா? அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ? 0.67 which is equal to 67% ரஃபா. ஓகே ஸோ ப்ராஃபிட் ஆஃப் கெயின் ஆஃப் 66.6%. ஓகேங்களா? ஸோ இப்போ இதே ரிவர்ஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 9 articles இஸ் ஈக்குவல் டு த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 15 articlesனால் 9/15 போடணும். அப்போ எனக்கு 0.6 வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 - 0.6 எவ்வளோ? 0.4. அப்போ லாஸ் ஆஃப் 40%. ஓகேங்களா? ஸோ லாஸ் ஆஃப் 40 அதை தான் இங்கே கொடுத்துரும். நீங்கள் எந்த மாற்றி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேற ஒரு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது ஞாபகம் வச்சுங்க, 15 பொருளை வாங்குறீங்க, 9 விற்றாவே உங்களுக்கு லாபம். அப்போ கையில் வந்து உங்களுக்கு 6 இருக்கும்ல, அப்போ அந்த 6 லாபம் தானே, அதுதான் வந்து. ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கெயின் தான். இப்போ 15 / 9 1.67. ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து இங்கே 40% கொடுத்துருக்காங்கன்னா, இதை நீங்கள் திருப்பி போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லாஸ் ஆஃப் 40% வரும். ஓகேங்களா? ஓகே ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் சாஃப்ட்வேர்? கிராஃபிக்ஸ் வந்து சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ஸோ யூனிக்ஸு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஓகேங்களா? ஓகே ஸோ ஃபஸ்ட் ஐலாண்ட்ஸ் டு ஆப்ரேட் சீ பிளேன் சர்வீஸ். சீ பிளேன் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ மஜூலி வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் எ ரிவரைன் ஐலாண்ட். ரிவரைன் ஐலாண்ட், ஆற்றுல இருக்கிற ஒரு ஐலாண்ட். எந்த ஆற்றுலன்னா பிரம்மபுத்திரால. இன் பிரம்மபுத்திரா இன் அசாம். ஓகேங்களா? அதே மாதிரி ரிவரைன் இட் இஸ் த ஒன்லி ஐலாண்ட் டிஸ்ட்ரிக்ட். ஒரு ஐலாண்டே டிஸ்ட்ரிக்டாக இருக்கிறது இதுதான். இட் இஸ் த ஒன்லி ஐலாண்ட் டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? ஸோ நீல் ஐலாண்ட்ஸும் அந்தமானில் தான் இருக்குது. ஸோ டியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனியன் டெரிட்டரி. ஓகே அது டாமன் டியூ அதெல்லாமே. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அந்த ஆரில் இருக்குன்னா ரேஞ்ச் ஆஃப் எஃப் என்னவாக இருக்கும்னா பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். ஏன்னா ஸ்கொயராக இருந்தால் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும். பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஓகே ஸோ எல்லோ வெஸ்ட் ப்ரொட்டஸ்ட். எல்லோ வெஸ்ட் ப்ரொட்டஸ்ட்னா எல்லோ கலர் வெஸ்ட் போட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. 2020 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் அந்த இன்ஃப்ளேஷன் லேபர் லாஸ் எல்லாமே டைல்யூட் பண்ணதுக்கு எதிராக அது ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. ஸோ எல்லோ கலர் ரெயின் கோட் மாதிரி போட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. அதான் எல்லோ வெஸ்ட் ப்ரொட்டஸ்ட், ஃப்ரான்ஸ். ஓகேங்களா? ஓகே இஃப் யூ ஆர் அ கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வி வாண்ட் யூ அஸ் அவர் சீனியர் கன்சல்டன்ட்னு ஒரு கம்பெனி வந்து அட்வர்டைஸ் பண்ணாங்க. ஸோ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் அசம்ஷன் வந்து இன்ஜினியர்ஸ் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு அசியூம் பண்ணிக்காங்களா அப்படின்னா வந்து கிடையாது. அவங்களுக்கு சீனியர் கன்சல்டன்ட் வேணும். அந்த சீனியர் கன்சல்டன்ட் குவாலிஃபிகேஷன் வந்து இன்ஜினியர். ஓகேங்களா? ஸோ அதனால் அசம்ஷன் 2 இஸ் இம்ப்ளிசிட். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இம்ப்ளிசிட்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு தேவை, அதனால தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகே ஸோ 8 - 2√15 is equal to √5 - √3. ஓகேங்களா? ஸோ இதுதான் க்ளோசஸ்ட் வேல்யூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 8லேருந்து இதை சப்ராக்ட் வேறு பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இதை நீங்கள் √16 எடுத்துக்க. √16 எடுத்துட்டிங்கன்னா 8 - 2√16 வந்து 8 - 2 × 4 ஈக்குவல் டு 8 - 8 is equal to 0ன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ 5 - √3 ஸ்டில் பிக்கர் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து 1.05 அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூட்டு வரும். ஓகேங்களா? ஏன்னா ரூட் இது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 - √3 வந்து 5 - √3யோட வேல்யூ 1.732 ஸ்டில் ஹையாக இருக்குது. ஸோ 3 - √5 அதுவும் வந்து ஹையாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அது வந்து ஆக்சுவலி இதை விட லோவராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 3 - √5 வந்து இந்த வேல்யூவோட லோவாக இருக்கும். ஏன்னா இது 1 - சம்திங் தான். ஓகேங்களா? ஸோ 8 - சம்திங் அப்படிங்க வரும்போது. ஓகேங்களா? ஸோ இது வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இது க்ளோசஸ்ட் வேல்யூவாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே நோபல் ப்ரைஸ் அவார்டிங் இன்ஸ்டியூட் ஸ்வீடிஷ் அகாடமி. அது ஸ்வீடிஷ் அகாடமி அந்த நோபல் ப்ரைஸ் எதுக்கு கொடுப்பாங்கன்னா நோபல் ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் வந்து இந்த ஸ்வீடிஷ் அகாடமி தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஓகே ஸோ மொமெண்டம். ஸோ மாஸ் எம், வெலாசிட்டி வினா, மொமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா எம்பி. ஓகேங்களா? ஸோ மொமெண்டம் வந்து எம்பி. ஓகே ஸோ த யூனிட் வந்து மாஸ் கிலோகிராம், வெலாசிட்டி வந்து மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா? அப்போ இதோட யூனிட் வந்து கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட்.
ஓகே 6 பர்சன்ஸ் இருக்காங்க ABCDEF. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மேரிட் கப்புள்ஸ் இருக்காங்க ஓகேங்களா. ஸோ B வந்து இட்டாலியன் அண்ட் மதர் ஆஃப் C. ஸோ B வந்து இட்டாலியன் அண்ட் மதர் ஆஃப் C. ஸோ B இஸ் இட்டாலியன். இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா அந்த டேட்டாவை தனியாக எழுதிக்கங்க ஓகேங்களா. ஸோ F இஸ் த கிராண்ட் மதர் ஆஃப் C. ஸோ F வந்து கிராண்ட் மதர் ஆஃப் C ஓகேங்களா. ஓகே F இஸ் ஃப்ரம் கேனடா. F வந்து கேனடாலேருந்து வராங்க. ஓகே ஸோ என்ன கேட்குறேன், நேஷ்னாலிட்டி ஆஃப் A ஹூ இஸ் அண்ட் ஏவோட ஒய்ஃப் யார் அப்படின்ட்டு ஓகேங்களா. ஸோ F இஸ் ஃப்ரம் கேனடா. D இஸ் த கிராண்ட் ஃபாதர் ஆஃப் E அண்ட் D ஓகேங்களா. ஸோ D இஸ் த கிராண்ட் ஃபாதர் ஆஃப் ஈன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே அப்போ இந்த 3 இது இருக்கும்போது இங்கே மட்டும்தான் கிராண்ட் ஃபாதராக வர முடியும். அப்போ D வந்து இவங்களுக்கு மேரிடாக இருக்காங்க ஓகேங்களா. D இஸ் த கிராண்ட் ஃபாதர் ஆஃப் E அண்ட் D இஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஓகே D வந்து ஆஸ்திரேலியா. ஸோ எல்லாம் ட்ராவலில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க போல் ஓகேங்களா. D இஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஸோ தேர் இஸ் 1 இட்டாலியன் 1 கெனேடியன் 1 ஆஸ்திரேலியன் 1 ஃப்ரெஞ்ச் அண்ட் 2 ஐரிஷ் பீப்புள். ஓகே அப்போ நம்ம ஃப்ரெஞ்சும் 2 ஐரிஷும் தான் இன்னும் கண்டுபிடிக்கல. ஐரிஷ் ஓகேங்களா. ஸோ BFD இந்த 3 பேர்த்துக்கு தெரிஞ்சிச்சு. C யாருன்னு தெரியல ஓகேங்களா. ஸோ ஃப்ரெஞ்ச் பர்சன் இஸ் அ மேல் அண்ட் மேரீடு ஓகேங்களா. ஸோ நோபடி ஹூ இஸ் கிராண்ட் சைல்டு இஸ் மேரிட் ஓகேங்களா. ஸோ கிராண்ட் சைல்டு மேரிட் கிடையாதுன்னு. ஸோ D இஸ் த கிராண்ட் ஃபாதர் ஆஃப் ஈனா ஈயும் ஒரு கிராண்ட் சைல்டு ஓகேங்களா. E வந்து இவங்களோட கிராண்ட் சைல்டு ஓகேங்களா. அப்போ Cயும் இவங்க மேரிட் இல்லை. ஸோ ஃப்ரெஞ்ச் பர்சன் இஸ் மேல் அண்ட் மேரிட். அப்போ இவங்க 3 பேரோட நேஷ்னாலிட்டி தெரியும். தெரியாத ஒரே நேஷ்னாலிட்டி இங்கே தான். ஸோ இவங்க வந்து தே ஆர் மேரிட் டு அ ஃப்ரெஞ்ச் பர்சன் ஹூ இஸ் ஏன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம் ஏ ஓகே. ஸோ வாட் இஸ் த நேஷ்னாலிட்டி ஆஃப் ஏ கரெக்ட். வாட் இஸ் த நேஷ்னாலிட்டி ஆஃப் ஏனா ஏ வந்து ஸோ ஃப்ரெஞ்ச் பர்சன் தானே மேரிடு. அப்போ ஏ வந்து ஃப்ரெஞ்சு ஓகேங்களா. ஹூ இஸ் ஹிஸ் ஒய்ஃப் இஸ் B ஓகேங்களா. ஸோ ஏ வந்து ஃப்ரெஞ்சு, அவரோட ஒய்ஃப் வந்து B அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ C and E are ஐரிஷ். Okay, C and E are Irish. Okay, who was the first chairman of Rajya Sabha? Rajya Sabhaவோட சேர்மன் நமக்கு தெரியும், வைஸ் பிரசிடென்ட் ஓகேங்களா. ஸோ டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். இவர் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் செகண்ட் பிரசிடென்ட். ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஓகேங்களா. ஓகே ஸோ அட் விச் பிளேஸ் இஸ் ஹரியானா? இன் ஹரியானா இஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டெவலப்பிங் அ பவர் பிளான். அங்கே வந்து கோராக்பூரில் வந்து ஹரியானாவில் கோராக்பூரில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு பவர் பிளான் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஓகே ஸோ இதில் யார் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர் கிடையாது அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடரேட். இந்தியன் அசோசியேஷன் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் அவர் வந்து அது கூட ஜாயின் பண்ணிடுறாரு ஓகேங்களா. ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு பேன் இந்தியா லெவலில் ஒரு பார்ட்டி வேணும் அப்படின்னு நினைச்சது. 1876 என்னமோ இந்தியன் அசோசியேஷன் ஆரம்பிப்பார். அண்ட் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து இந்திய சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணிட்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஏதோ பண்ண மாட்டாரோ இல்லை கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஏதோ சொல்லுவார், ஆர் கவர்மெண்ட் சொன்னது செய்ய மாட்டார், அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவரை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலகங்காதர் திலக் நமக்கு தெரியும், லால் பால்பால்னு 3 பேர் இருப்பாங்க. அதில் வந்து மராட்டா கேசரி அப்படின்னு 2 பேப்பரை இது பண்ணுவார் ஓகேங்களா. அதே மாதிரி இவர் வந்து லோக்மான்யா அப்படிங்கிற பட்டத்தில் கூப்பிடுவாங்க. ஓகே மக்களின் தலைவர், மக்கள், மான்யானா தலைவர், மரியாதைக்குரிய அப்படின்னா அது மான்யா ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இவர் பாம்பே பிரசிடென்சியை சேர்ந்தவர். பாம்பே பிரசிடென்சி. பிபின் சந்திரபால் நமக்கு தெரியும் பெங்காலை சேர்ந்தவர். இவர் கூட இன்னொருத்தங்க இருப்பாங்க லால் பால்பால் அப்படின்ட்டு, லாலா லஜ்பத் ராய் ஓகேங்களா. ஸோ அரவிந்தா கோஷும் பெங்காலில் சேர்ந்தவர். அரவிந்தா ஆசிரமம் இருக்குல்ல பாண்டிச்சேரியில், அதை இவர் தான் ஆரம்பிப்பார் ஓகேங்களா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவரும் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டாக இருந்து அப்புறம் வந்து அலிப்பூர் பாம் கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலிப்பூர் கான்ஸ்பிரசி கேஸ்னு ஒன்று இருக்கும். அதில் கிங்ஸ்ஃபோர்ட்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டுருவாங்க. அதில் இவரும் இருப்பார். பட் இவர் எப்படியோ கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மூமெண்ட்லேருந்து வந்து அமைதியைக்கான வழின்னு பாண்டிச்சேரியில் ஆரோவில் ஆசிரமம் ஆரம்பிச்சிருவார் ஓகேங்களா. ஓகே 48 144 HCF 48னா LCM என்ன? ஸோ 48 into 3 வந்து பார்த்தீங்கன்னா 144. அப்போ இதோட மல்டிபிள் இதுதான் அப்படின்னா மல்டிபிளாக இருக்கிறது தான் நமக்கு LCMமாக இருக்கும். அப்போ LCM வந்து 140 சரிங்களா. இதில் ஆட் பேர் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரிஞ்சென்ட்னா ரொம்ப கடினமாக இருக்குது, ஃப்ளெக்சிபிள்னா இலகுவாக இருக்குது. ஸ்டெட்ஃபாஸ்ட் அப்படின்னா வந்து ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த எடுத்த முடிவில் இதாக இருக்குது. ரெசல்யூட்னா முடிவில் உறுதியாக இருக்குது. இர்ரெசல்யூட்னா கண்டுக்காமல் இருக்குது ஓகேங்களா. ஸோ மோனோட்டோனஸ்னால் ஒரே மாதிரி இருக்குது. எக்ஸைட்டிங்னா நல்லா டைவர்சிட்டியாக இருந்தால் நல்லா எக்ஸைட்டிங்காக இருக்கும்ல அந்த இது ஓகேங்களா. ஸோ அப்போ இது 3மே வந்து ஆப்போசிட் வேர்ட்ஸ். டாசைல் சப்மிசிவ். ஓகே டாசைல்னா
ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, கேட்டதை சரி சரின்னு மண்டையாட்டி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது டாசைல்னு சொல்லுவாங்க. சப்மிசிவ் அப்படின்னா அதுவும் சப்மிசிவ் தான். ஸோ அமைதியாக அடக்கமாக அடங்கி இருக்கிறதா சப்மிசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இதுதான் அது ஆட் பேர். ஓகேங்களா? ஸோ மேடு, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி வந்து 4, இது 1, இது 13. இப்போ இதில் என்ன காம்போ வந்து 56 வரும் அப்படின்னா 13 + 1 × 4 = 56. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது 20, இது 3, இது 1. அப்போது 3 + 1 × 20 = 80. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பரோட வேல்யூ, 2 ஆல்ஃபபெட்டோட வேல்யூவை ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ DEN, அப்போ 4 + 5 × n வந்து 14. ஓகேங்களா? ஸோ 9 × 14. ஸோ 126. ஓகேங்களா? ஸோ 126 தான் நமக்கான ஆன்சர். ஓகே, அடுத்து ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் லை ஆன் த பார்டர் ஆஃப் பாகிஸ்தான்? பாகிஸ்தானோட பார்டரில் கீழே குஜராத், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், அப்புறம் பஞ்சாப், அப்புறம் காஷ்மீர் வரும். ஓகேங்களா? ஸோ ஹரியானா இங்கே உள்ளே வரும். ஹரியானா வந்து ராஜஸ்தான் பஞ்சாப் கூட இதாக இருக்கும் ஹரியானா. ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏபிசி. ஸோ ஏபிசி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நம்ம முதல்ல பார்த்தோம்ல அந்த சம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எத்தனை ஸ்டெப் கேட்குறாங்க? ஸ்டெப் 4 கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ 1 2 3 4 5 6 7 இதுதான் இன்புட்டு. ஸோ ரியோ வந்து 3வது, 7 அங்கேயே தான் இருக்குது, 4, அப்புறம் வி வந்து 7வது. ஸோ இதுக்கு மட்டும் பண்ணலாம். ஸோ லெட்டு வந்து ஃபஸ்ட் லெட்டர். ஸோ தேர்ட் லெட்டர் என்ன? மெயிலு. அப்போ மெயில் ஃபஸ்ட்டு வரும். செகண்ட் லெட்ரு 1, அப்போ 1 வரும். ஃபோர்த் லெட்ரு வந்து ஆண்டு, மெயில் 1 ஆண்டு. செவன்த் லெட்டர் வந்து ஆண்டு, இந்த ஆண்டு. ஓகேங்களா? மெயில் 1 ஆண்ட் எங்கே இருக்குது? ஸோ மெயில் 1 ஆண்ட். அப்போ இதுதான் ஆன்சர். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ பார்க்க ரொம்ப பெருசாக இருந்துச்சு, ஆனால் நம்ம எவ்வளோ ஒரு 20 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணிட்டோமா? அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ கொஷினை பார்த்து நீங்கள் என்றைக்குமே பயப்படக்கூடாது, ப்ராக்டிஸ் பண்ணிங்க. அதெல்லாம் கிளாரிட்டியாக காமாக இருந்தீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, நியரஸ்ட் ஸ்பைரல் கேலக்ஸி டு மில்கி வே கேலக்ஸி. ஸோ மில்கி வே கேலக்ஸி தெரியும் நமக்கு, பால்வெளி தடாகம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு நியரஸ்ட் ஸ்பைரல் கேலக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி. ஓகேங்களா? ஸோ இது பக்கத்து கேலக்ஸி ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி. ஓகே, ஸோ கியூபோட டயகனல் வந்து பார்த்தீங்கன்னா 8√3. ஓகேங்களா? அப்போது அதோட வால்யூம் என்ன? நமக்கு தெரியும் வால்யூம் ஆஃப் அ கியூப் வந்து a கியூப் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ டயகனல் வந்து பார்த்தீங்கன்னா 8√3. ஓகேங்களா? ஸோ கியூபுக்கு டயகனல் வந்து a√3. இதே ஸ்கொயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயகனல் வந்து a√2. அவ்வளோதான். ஸோ ஸ்கொயருக்கு வந்து ஒரு 2D இமேஜ். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 பிளேன் 2D. கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 3D இமேஜ். அப்போ 3 பிளேன் இருக்குதுன்னா 3D. ஓகேங்களா? அப்போ a = 8. அப்போ a கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 8 கியூப் வந்து 512. ஓகேங்களா? ஸோ 512 சென்டிமீட்டர் கியூப். ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பை சார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பை சார்ட்டை வச்சு நம்ம வந்து கேல்குலேட் பண்ணோம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இன்டர் ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனில் மொத்தம் 200 காம்படிஷன்ஸ் நடக்குது. ஸோ 2015க்கும் 2016க்கும் எத்தனை இது நடந்துச்சுங்கிறத டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2015 வந்து பார்த்திங்கன்னா எல்லோ. ஸோ 2015 வந்து 2%. 2016 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ப்ளூ. ஓகே, அது 14%. ஓகே, ஸோ இப்போ இதுக்கும் இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12%. ஓகேங்களா? ஸோ 100% மொத்தமாக 100% வந்து ஈக்குவல் டு 200 கேம்ஸ். அப்போது 12% அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஸோ 200 டிவைடட் பை 100 இன்ட்டு 12. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். 2 × 12 இஸ் ஈக்குவல் டு 24 கேம்ஸ் நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக 24 கேம்ஸ் வந்து நமக்கு நடந்திருக்கு. ஓகே, ஸோ அடுத்து ஸோ இந்த லைன் தெரியுது. ஸோ இதில் வந்து 2012லேருந்து 2018 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த XYZ எக்ஸாமில் அப்பியர் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருங்க. ஸோ 4 ஸ்டேட்லேருந்து. ஓகே, ஸோ எந்த வருஷத்துக்கு கேட்டாங்கன்னா 2012 கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 2012ல் இங்கே 100, 200, 300, 500. ஓகேங்களா? ஸோ அவங்க கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் நம்பர். அப்போ 2012ஓட சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 100,
200 300 500 ஓகேங்களா. ஸோ அப்போ 4 இதுலேயும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 1100 வந்து அப்பியரன்சஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ ஆவரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1100 டிவைடட் பை 4. ஸோ 1100 டிவைடட் பை 4 வந்து 275 ஓகேங்களா. ஸோ ஆவரேஜாக 275 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர்ட் இன் 2012 ஓகேங்களா. ஓகே, ஸோ அடுத்து ஸோ ஒரு பை சார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2012 13 17 20 18 ஸோ இந்த 4 வருஷத்தில் எத்தனை பேர் அப்பியர் ஆனாங்க. ஆஸ் யூஷுவல் வந்து அந்த ஸ்டார்டில் 200 டோட்டலாக 200 ஓகேங்களா. ஸோ 2012 வந்து பார்த்தீங்கன்னா 12 வந்து இந்த ப்ளூ ஓகேங்களா. ஸோ 22%. ஓகே, ஸோ 2012 வந்து 22%. ஓகே, அப்புறம் 2013 வந்து ஆரஞ்ச் 20%. ஸோ 2013 வந்து ஆரஞ்ச் 20%. அப்புறம் 2017 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து க்ரீன் 16%. ஓகே, ஸோ 16%. ஸோ 2018 வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க் ப்ளூ. ஸோ 2018 ஓகே 2018 வந்து இந்த டார்க் ப்ளூ 18%. ஓகே, ஸோ டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா 22 + 20 42 42 + 16 வந்து பார்த்தீங்கன்னா 58 58 + 18 வந்து பார்த்தீங்கன்னா 76%. ஓகே, ஸோ 76% வந்து எவ்வளோ அப்படிங்கிறது கேட்டுருக்காங்க. ஸோ 1% வந்து 2 கேம்ஸ், அப்போ 76% 152 கேம்ஸ் ஓகேங்களா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருங்கன்னா தேர் இஸ் அ வாட்டர் ஷார்ட்டேஜ் இன் டெல்லி டியூரிங் சம்மர்ஸ். அதுக்கு என்ன கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வாட்டர் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் வந்து டெல்லி கவர்மெண்ட்லேருந்து இனிஷியேட் பண்ணும். இது கரெக்ட் தான். வாட்டர் ஷார்ட்டேஜ் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் வந்து நிறையா வாட்டர் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம்ஸ் இனிஷியேட் பண்ணாங்கன்னா அது மூலமாக வாட்டர் கன்சர்வ் ஆகும், அடுத்த வருஷம் ஷார்ட்டேஜ் வந்து கம்மியாகும் ஓகேங்களா. செகண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கவர்மெண்ட் வந்து மக்களை வந்து வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ண சொல்லணும் ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸில். அதுவும் கரெக்ட். மக்கள் வந்து வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ செகண்ட் கரெக்ட். ஓகே, ஸோ போத் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் 1 and 2 ஃபாலோஸ் ஓகேங்களா. ரெண்டுமே அந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனாக அமைய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 10 டெக்கேட் அப்போ தௌசண்ட்ஸ் என்ன வரும் ஓகேங்களா. ஸோ டெக்கேட்னா தசாப்தம் 10 வருஷம் அப்படின்ட்டு ஓகேங்களா. ஸோ தௌசண்ட்ஸ்னா 1000 வருஷங்கள் ஓகேங்களா. ஸோ செஞ்சுரினா நூற்றாண்டு ஓகேங்களா. ஸோ 100 years ஓகேங்களா. 100 years. ஓகே, அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்கேடுங்க ஹிஸ்ட்ரியில் எங்கே வரும்னா அக்பர் வந்து தஹ்சாலா சிஸ்டம் DAHSALA அப்படின்னு ஒரு சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அக்ரிகல்ச்சர் ரெவன்யூ கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ 10 வருஷத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. தஸ்னா 10, சாலானா இயர்ஸ், சால் அப்படின்னா இயர்ஸ், தஹ்சாலா சிஸ்டம் அப்படின்ட்டு ஒன்று ஓகேங்களா. ஓகே, ஸோ மிலீனியம் நமக்கு தெரியும். ஃபஸ்ட் மிலீனியம், செகண்ட் மிலீனியம், தேர்ட் 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை. இது 21st century ஓகேங்களா. ஓகே, ஸோ இந்த 2000க்கு முன்னால் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ நூற்றாண்டையும் கடந்திருப்பாங்க, 1000வது வருஷத்தையும் கடந்திருப்பாங்க, ஸோ 10 வருஷத்தையும் கடந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க ஓகேங்களா. ஓகே, ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதோட கேப் வந்து 1 2 3ங்கிற கேப்பில் இருக்குது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ACDE எடுத்துக்கலாம். ACDE. ஸோ இதை நம்பர் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எழுதிடலாம். ACDE FHLP EFJN. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 மட்டும் எடுத்துக்கலாம். இந்த 3லேயே ஏதாவது ஒன்று கிடச்சிரும். இல்லை அப்படின்னா 4வது தான் ஆப்வியஸ் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ எல்லாம் 4 செக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 3 4 5 ஓகேங்களா. ஸோ இது 1 2 3யில் இருக்கா? இல்லை. ஸோ இது வந்து 2ல் இருக்குது, இது 1 இது 1 ஓகேங்களா. இது 6 8 12 16. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 4 4ல் இருக்குது, அப்போ இதுவும் கிடையாது. இது 5 6 8 இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து n வந்து 14. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1 2 சரி IJ வந்து 10 சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா 4 இதுவும் 4ல் இருக்குது, அப்போ இதுவும் கிடையாது ஓகேங்களா. அப்போ FHKO தான் ஆன்சர். இப்போ FHKO இப்போ செக் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ F 6வது, H வந்து பார்த்திங்கன்னா 8வது, K வந்து 11, O வந்து பார்த்திங்கன்னா 15 ஓகேங்களா. ஸோ இது 2 இது 3 இது 4 ஓகே. ஸோ 1 2 3 அந்த ஆர்டர் ஆஃப் 1 2 3னா
ஸோ 2 3 4 அந்த மாதிரி ஆர்டர்லேயே இருக்குது. ஸோ FHKO ஓகேங்களா. ஓகே. ஆர் நடுவில் வந்து இப்படி வச்சுக்கலாம். இதுக்கான டிஃப்ரென்ஸ் ஒன்று, நடுவில் வந்து ஒரே ஒரு லெட்டர் வரும், இந்த ரெண்டுக்கு நடுவில் 2 வரும், இதுக்கு நடுவில் 3 வரும். ஓகேங்களா. ஓகே, கரெக்டு. லெட்டர்ஸ் ஸ்கிப்புடு. ஓகே, ஸ்கிப்புடு லெட்டர்ஸ் தான் கேட்டுறேன். இங்கே ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணிக்க, இங்கே 2 லெட்டர் ஸ்கிப் பண்ணிக்க, இங்கே 3 லெட்டர் ஸ்கிப் பண்ணிக்க, அந்த ஆர்டரில் இருக்குது. ஓகேங்களா. ஓகே, அடுத்து ஸோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா நோ கண்ட்ரி இஸ் ஃப்ரீ ஃப்ரம் டெரரிசம் தீஸ் டேஸ். தீவிரவாத செயல் இல்லாத நாடே கிடையாது அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன்னா தீவிரவாதத்தை கண்ட்ரோல் பண்ணுறது இப்போ இம்பாசிபிள் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இல்லை, மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக லேசியாக இருக்காங்க, அதனால் அவங்க அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணல அப்படின்னு. கன்க்ளூஷன் பி வந்து தப்பு. ஓகேங்களா. ஏன்னா அதனால் கிடையாது, கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாயிடுச்சு. ஸோ ஒன்லி ஏ ஃபாலோஸ். ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து 6 டாய்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, அந்த சம் அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். அதிலேருந்து திரும்ப அடுத்து ஒரு கொஷின் கேட்குறேன். இப்போ அந்த சொல்யூஷனை வச்சு எழுதலாம். ஓகேங்களா. ஸோ 1 2 3 4 5 6 அதில் நமக்கு டாப்பில் பிங்க் இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பிங்க் வர வாய்ப்பு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எது வந்து ஆட் நம்பரில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பிங்க் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஈவன் நம்பரில் இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ நம்ம இன்னொன்று பிங்க்குக்கும் ஒயிட் டாய்க்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா 2 டாய்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து இந்த இதுபடியே நம்ம ஆக்சுவலாக நமக்கு சொல்யூஷன் இருக்குது, திரும்ப போய் பார்க்கலாம். ஆனால் நமக்கு அதில் ஞாபகம் இருக்குது பிங்க் வந்து டாப்பில் இருந்துச்சு அப்படின்ட்டு. அப்போ அது 6th. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பிங்க்குக்கும் ஒயிட்டுக்கும் நடுவில் 4 டாய் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பிங்க்குக்கு ஒயிட்டுக்கு நடுவில் 2 டாய் இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா. இங்கே வந்து 2 டாய்ஸ் பிட்வீன் பிங்க் அண்ட் ஒயிட் டாய். அதில் பிங்க் தான் டாப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ 2 இருக்கும்போது இங்கே ஒயிட் வரும். ஓகே, இங்கே ஒயிட் வந்துச்சுன்னா ஒயிட்டோட பொசிஷன்னா 3வது பொசிஷன். அப்போ அது மட்டும்தான் இங்கே இருக்குது. சரிங்களா. ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சு நம்ம எழுதலாம், இல்லைன்னா நம்ம திரும்ப போய் செக் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் ஆட் ஆப்ஷன் அப்படின்னு கேட்டுருங்க. ஸோ ஆட் ஆப்ஷன் இது தான். ஓகேங்களா. ஏன்னா இதை சிம்பிளிஃபைடாக பண்ணாமல் இருக்குது, மிச்சம் எல்லாம் ரொம்ப சிம்பிளிஃபைட் டேர்ம்ஸில் இருக்குது. இதை ஃபர்தராக 1/2 நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம், அதனால தான் இது ஆட் ஆப்ஷன். ஓகேங்களா. ஓகே, ஸோ அடுத்து வந்து ஏபிபினா A + B, ஏஎஸ்பினா A - B, ஏஎம்பினா A × B, ஏடிபினா A/B. ஸோ இதோட சொல்யூஷன் பேசிக்காக ப்ளஸ்ஸு, சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்போ 5 + 6 - 3 × 4 / 8. ஓகேங்களா. ஸோ போர்ட் மாஸ் ரூல் படி வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு வரும், இது செகண்ட் வரும். ஸோ 5 + 6 11 - 3 × 4 / 8 1/2. சரிங்களா. ஸோ 11 - 3/2. ஸோ 11 - 2 வந்து 9, 9.5. 3/2 வந்து 1.5. ஸோ ஆன்சர் வந்து 9.5. ஓகேங்களா. ஓகே, ஸோ பிரதீப் என்ன சொல்கிறாருன்னா விஷால்ஸ் மதர் இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் மை மதர். அப்போ விஷால் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட அம்மா வந்து பிரதீப்போட டாட்டரை விட, அதாவது விஷாலோட அம்மா வந்து பிரதீப்போட அம்மாவோட ஒன்லி டாட்டர். அப்போ இவங்க தான் இங்கே தான் பிரதீப் இருக்கார். ஓகேங்களா. ஸோ விஷால்ஸ் மதர் இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் மை மதர். ஓகேங்களா. இப்போ என்ன கேட்டிருக்கேன், பிரதீப் விஷாலுக்கு என்ன விதத்தில் சொந்தம். ஸோ விஷாலோட அம்மா வந்து பிரதீப்போட தங்கச்சி, சிஸ்டர். ஓகேங்களா. அப்போ விஷால் வந்து பிரதீப் வந்து விஷாலுக்கு மெட்டர்னல் அங்கிள், தாய் வழியில் மாமா. ஓகேங்களா. ஸோ அப்போ மெட்டர்னல் அங்கிள். இப்போ ஹவ் இஸ் விஷால் ரிலேட்டட் டு பிரதீப். பிரதீப்க்கு விஷால் யார் அப்படின்னா, ஸோ ஹவ் இஸ் பிரதீப் ரிலேட்டட் டு விஷால் வந்து மெட்டர்னல் அங்கிள். விஷால் ரிலேட்டட் டு பிரதீப் வந்து நெஃப்யூ. ஓகேங்களா. நெஃப்யூ, மருமகன் அந்த மாதிரி வரும்ல, நெஃப்யூ. ஓகேங்களா. ஓகே, அடுத்து ஸோ 4 எலமெண்ட்ஸ் இருக்குது, அதில் 3 வந்து ஒரே மாதிரி இருக்குது, 1 மட்டும் வேறு மாதிரி இருக்குது. ஸோ சோடியம். ஓகேங்களா. சோடியம் வந்து அட்டாமிக் நம்பர் வந்து 11, அது வந்து ஒரு மெட்டல். ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு காமனாக அதிகமாக இருக்கிறது இல்லை. ஸோ சால்ட்டில் நம்ம டேபிள் சால்ட்டு, கடல் எல்லாமே. ஓகேங்களா. ஸோ இது 3மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நோபல் கேஸஸ். ஓகேங்களா. ஸோ இந்த லாஸ்ட் காலமில் இருக்குது, அந்த பீரியாடிக் டேபிளில் லாஸ்ட் காலமில் இருக்குது, அந்த காலம் 18 இருக்குது பார்த்தீங்களா, அது. ஓகேங்களா. சோடியம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு மெட்டல். சோடியம் வந்து பேர்ன்ஸ் வென் எக்ஸ்போஸ் டு ஏர். பியூர் இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ் டு ஏரா வாட்டரா, ஓகே, ஸோ எக்ஸ்போஸ் டு வாட்டர்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ வெறும் சோடியம், கரெக்ட், வாட்டர் தான். வெறும் சோடியம் நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா, சோடியம் குளோரைடில் வெறும் சோடியம், சோடியம் வந்து தண்ணியில் பட்டால் வெடிக்கும். குளோரின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
பாய்சனஸ் கேஸ். ஆனால் ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா நம்ம உப்பாக மாறிடும். ஸோ பாய்சனாகவும் இருக்காது, வெடிக்கவும் செய்யாது. ஓகே, இதுதான் நேச்சரோட இது. ஓகேங்களா. அதே மாதிரி ஹைட்ரஜனும் ஹைலி கம்பஸ்டபிள், ஆக்சிஜனும் ஹைலி கம்பஸ்டபிள், பட் ரெண்டும் சேரும்போது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ சோடியம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 11. ஓகேங்களா. ஸோ நம்ம டேபிள் சால்ட்டில் அதிகமாக இருக்க சோடியம் குளோரைட். ஓகேங்களா. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு கிளாஸில் 47 பேர் இருக்காங்க. அனுராகோட ரோல் நம்பர் வந்து ஒரு எண்டுலேருந்து 18th. ஓகேங்களா. ஸோ ஒரு எண்டுலேருந்து அனுராகோட ரோல் நம்பர் வந்து 18th. அப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17 பேர் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 17 பேர் இருக்காங்க. அப்போது மொத்தம் 30 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஸோ மொத்தம் 48 பேர் இருக்காங்கன்னா 17 + 18. அப்போ இங்கே வந்து 29 பேர் இருப்பாங்க. ஓகே, அப்போ இந்த சைட்லேருந்து அனுராகோட ரோல் நம்பர் என்னென்னா 30th. ஓகே, 29 + 1 30th. ஓகேங்களா. ஸோ மொத்தம் இந்த பக்கம் இருந்து எத்தனாவது ரோல் நம்பர்னா 30th ரோல் நம்பர் ஒரு சைட்லேருந்து. ஓகேங்களா. ஓகே, அடுத்து லாஸ்ட் கொஷின். ஸோ இங்கே வந்து குப்பையை போடாதீங்க, போட்டிங்கன்னா 5000 ரூபா ஃபைன் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ குப்பையை போட்டால் 5000 ரூபா ஃபைன். ஸோ இதே ஃபைன் தான் எங்கே போட்டாலும் ஃபைன் அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா. இங்கே வந்து இந்த ஃபைன் இருக்குது. ஸோ எல்லா இடத்துக்கும் இந்த ஃபைனானா கிடையாது. ஓகேங்களா. அதே மாதிரி எல்லா பப்ளிக் பிளேஸ்லையும் இந்த ஃபைன் எழுதியிருக்காங்களான்னா அதுவும் கிடையாது. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்களான்னு நமக்கு சொல்லவே இல்லை, ஃபைன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அப்போ செகண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ 100 கொஷின்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 18 கிளாஸஸ் அண்ட் 18 PYQs வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா. ஸோ இன்னும் வந்து 2 கிளாஸ் இருக்குது, 2 PYQs இருக்குது, அதே மாதிரி 2 மேரத்தான் செஷன்ஸ், 2 கிளாஸ் 2 PYQ 2 மேரத்தான் செஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட சர்வீஸ். ஓகேங்களா. ஸோ நீங்கள் சர்வீஸ் வாங்கிட்டு செலிப்ரேட் பண்ணுறீங்க. ஓகேங்களா. ஸோ ஆல் தி பெஸ்ட், கீப் ரிவைசிங். ஸோ நாளைக்கு வந்து நம்ம காலையில் இன்னொரு செஷனில் பார்க்கலாம். ஓகேங்களா, கிளாஸ் செஷனில். ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.